இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு உப்ப கடிக்கிறேன் இருந்தா விட மாட்டேன். இன்னொரு ரவுண்ட் போட்டு நான் கார்ட போட சொல்ல நீ இதை போட்டுட்டியா? கொண்டா டார்லிங், நீ என் பக்கத்தில் இருக்கும்போது நான் என்ன தோத்தா போயிடுவேன். நீங்க கார்டை உன் கையால எடுத்து கிஸ் பண்ணி கொடுப்பாக்கலாம். நான் நீங்க 2 பேரும் டிராப்பா? என் மகனுக்கு கொடுத்து அனுப்பினேன். இன்னும் வரலீங்களே. வரலீங்களா? சரி, நாளைக்கு கொடுத்து அனுப்பிக்கிறேன். என்ன ஐயா? மோகன் கிட்ட டெபாசிட் பணம் கொடுத்து அனுப்பிச்சோம்ல, அது போய் சேரல. எப்பவும் போல சூதாடி தோத்துருப்பான். மோகன் தம்பி குணம் தெரிஞ்சு ஏயா இப்படி செஞ்சீங்க? பொறுப்பா நடந்துக்கிறேன்னு சொன்னான், அதனால கொடுத்துருச்சு. இவனால எவ்வளவு நஷ்டம். அண்ணா, தங்கச்சி எங்கப்பா வந்து? உன் பிள்ளைங்க சுந்தரம், ஜானகி எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம். ஆமா, மோகன் எங்க? இப்ப நம்ம வெளியே போனா வந்துருவான். அப்படியா? ஆமா, நீ எங்க எவ்வளவு தூரம் வந்த? அண்ணா, எங்க வீட்டுக்காரோடைய இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு. எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய தொகையை வச்சுக்க முடியாது. அதனால நீங்க இது இப்ப வாங்கி வச்சிருங்க. என் மகன் ஜானகி கல்யாணத்தை வந்து வாங்கிக்கிறேன். சரிம்மா. என்னப்பா யாருப்பா இந்த ராதா? இவ்வளவு தைரியமா பணம் அமைச்சிருக்கீங்க? ராதான் ஆண்களுக்கு கூட பேர் இருக்குதுப்பா. என்னையா அந்தரங்க காரியதரிசி, எங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதானா? நீங்க தலை குனிறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு ஸ்டெப்னிங்கிறது காருக்கு மட்டும் இல்ல, பெரிய மனுஷங்களுக்கு இருக்கும். அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அந்த புண்ணியவதிய பூவும் பொட்டுமா பரலோகத்துக்கு அனுப்பிச்சுட்டு உங்களை நிம்மதியா விட்டுறேன். ஓகே தம்பி, அப்பா உங்களால ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அவங்க முடியாம இருக்கிற இந்த நேரத்துல நீங்க இப்படி பேசுறது. அவன் பேசட்டும் முஸ்தாபா. என் கண்ணு மூடுறதுக்குள்ள அவன் கண்ணு திறக்கும்னு பார்த்தேன். அது நடக்காது. தம்பி, கொஞ்சம் நல்ல நலமா பேசுங்க. டாக்டர் சொன்னது எண்ணி பாருங்க. எண்ணி பாக்குறேன். டாக்டர் வந்து போனதை வச்சு நாளை எண்ணின, வக்கீல் வந்து போனதை வச்சு மணியை எண்ணிக்கிட்டு தான் இருக்கு. முஸ்தபா, அவன் சொல்லிட்டோம். ராதா எங்க போயிருப்பான்? அட்ரஸ்ல இல்லேன்னு எழுதியிருக்கேன். எல்லாருக்கும் என்னால நல்லா செய்ய முடியும். இவளுக்கு மட்டும் ஒண்ணு செய்ய முடியும். என் கௌரவம் போயிடக்கூடாது. என்ன அவ என்னை விட்டு ஒதுங்கியே இருந்துட்டா. அந்த பாவி உயிரை வாங்கிடக்கூடாதுன்னு பயந்து
தானும் அவளை விட்டு பிரிஞ்சு இருந்துச்சு. ஐயா சொன்னா நான் இப்பவே போய் தேடி கூட்டியாரேன். வேண்டாம், ராதாவுக்கும் ஒரு மகன் இருக்கான். அவனுக்கும் என் சொத்துல பங்கு உண்டுன்னு தெரிஞ்சா மோகன் அவனுக்கு எவனா வந்துருவான். முஸ்தபா, உலகத்துல இல்லாதது நன்றி, அது உங்ககிட்ட இருக்கிறதுன்னு நல்லா தெரியும். இதுல உயில் இருக்கு, இதுல என்ன எழுதிருக்குன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒருவேளை நான் இல்லாம போயிட்டா எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க. ஐயா, ஐயா, தம்பி, நீ யாரு? ஒரு அனாதை. எந்த ஊர்? ஆத்தூர். நீ ராதா மகனா? உன்னை எங்கெல்லாம் தேடணுமோன்னு நினைச்சேன். என் சிரமத்தை போக்கிட்ட. அம்மா எங்க இருக்காங்க? அப்பா போன இடத்துக்கு போயிட்டாங்க. நான் வர்றேன். எங்கப்பா போற? அப்பாவே இல்ல, எனக்கு என்ன வேலை? உங்க அப்பா போயிட்டாலும் அவரோட ஒரு நன்றியுள்ள வேலைக்காரன் நான் இருக்கேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் ரொம்ப கோவக்காரர்னு அம்மா சொன்னாங்களே. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு உன்னை யாருன்னு காட்டிக்கிறாமே. இங்கே வேண்டாங்க, நான் படிக்காதவன். எங்க வேலை செஞ்சாலும் அரை வயித்து சோறு கிடைக்கும். அடுத்தவங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறத விட நீ இங்கேயே இருந்தா நான் உன்னை என் எஜமான நினைச்சு பாத்துக்கிறேன். ஏன்னா தனக்கு ஒரு பங்காளி வந்துட்டான்னு தெரிஞ்சா உன் அண்ணன் உன்னை விட்டு வைக்க மாட்டான். இருக்கிறியாப்பா? சரிங்க. பாப்பா, நல்லது நடக்கத்தான் நாமெல்லாம் கூடியிருக்கோம். தெய்வ சித்தமும் அதுக்கு மாறா இருக்காது. வாசம் தான். நாம யாருக்காக காத்திருக்கோமோ அவங்க வராததை பார்த்தா நல்லது நடக்கிறதே அவங்க விரும்பல போலுக்கு. அப்பா வகிச்ச காரியக்காரர் பதவியை அவருக்கு பிறகு தம்பி விரும்பலையோ என்னமோ? இல்லையே, எங்கிட்ட ஒத்துக்கிட்டாரே. அப்படியா? அப்ப ஏதாவது முக்கியமா வேலையை போயிருப்பாரு. அப்பா இறந்த பிறகு எல்லா பாரமும் தம்பி மோகன் தலையிலே விழுந்துருச்சு. அப்ப 5 நிமிஷம் பொறுத்திருந்து பார்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வாஸ்தவம் தான் ஐயா. நான் நினைக்கிறேன் தம்பி மோகன் சொந்த வேலை எங்கோ போயிருக்குது. எக்கச்சக்கமா மாட்டிக்கிச்சு. கல்யாண பத்திரிக்கை எப்படி? அடடே, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பத்திரிகை கூட அடிச்சிட்டீங்களே. என்ன நீ என்ன நம்பி கல்யாணம் பண்ணிட்டு மோசம் போயிட்டேன்னு நாளைக்கு ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசக்கூடாது இல்ல? அதுவும் இல்லாம இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன். காலையில டவுனுக்கு போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏங்க, தோடு மட்டும் கல்லு வச்சுதான் வாங்கிடாதீங்க. தாமரை பூ மாதிரி கல் இல்லாத கம்மலா வாங்குங்க. எல்லாம் தங்கமா. மதுரையா வீட்டுக்கு போனேன், மோகனை காணும். போன இடமும் யாருக்கும் தெரியல. பொறுப்பை ஏத்துக்கவே இப்படின்னா ஏத்துக்கிட்ட அப்புறம் எப்படி இருப்பாருன்னு யோசிங்க. என்ன வாத்தியாரியா? அதைத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். என்னங்க பெரிய யோசனை? பொறுப்பை தூக்கி கொஞ்சம் படிச்சவனா இருக்கணும் தம்பி. ரொம்ப பொறுப்பாச்சுங்களே. வியாஜ்யம் வழக்குன்னா முன்னால் நிக்கணுமே. உன் திறமை நேர்மை எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த தஸ்தாவேஜையும் பெட்டி சாவியும் வாங்கிக்க. இப்ப நான் அதை வாங்கிட்டா நீங்களா கொடுத்தது மோகனுக்கு தெரியாது. சொந்தத்துக்குள்ள மனஸ்தாபம் கூடாதுன்னு பாக்குறேன். தயவு செய்து வேண்டாங்க. உங்களை போல நல்லவங்க எல்லாம் பயப்படுறதுனாலதான் யாரோட வந்துடுறாங்க. இந்த பிடி, நாங்க இருக்கோம். வாங்கிங்க தம்பி, வாங்கிங்க. நெல்லு மோகன், எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்க எனக்கு என்ன வேலை? கால தாமதமா வந்தது நீங்க தானே தம்பி. அதை வச்சுத்தானே இவன் எல்லாமே தனக்கு சாதகமா பண்ணிக்கிறான். மாமா, வந்துட்டேன். உங்களுக்கு கவனிக்கிறேன். இவன் குணம் தெரிஞ்சுதான் வேண்டான்னு. தான் குத்தத்தை மறைக்க அடுத்தவனை குறை சொன்னாதானே முடியும். சரி சரி, வா, பூஜைக்கு நேரமாச்சு. பாப்பா, புள்ளி போறியா? ஆமாங்க. போடு போடு. ஒண்ணு தெரியுமா உனக்கு? என்னது? புள்ளிதான் கிராஸ் சிஸ்டம். முதல்ல நம்ம தமிழன் தான் கண்டுபிடிச்சான். அது அம்மா வராங்க. வணக்கம்மா. வணக்கம். என்ன? என்னவா மாப்பிள்ளை விஷயமா வந்த? என்னமாச்சு? எல்லாம் பணத்தாலதான் நிக்குது. பணத்தால நிக்கிறதாவது? பணத்தாலதாம எல்லாம் நடக்கும். இந்தாங்கம்மா, நான் சொன்ன மாப்பிள்ளைக்கு கிராக்கி மேல கிராக்கி மோதுதுமா. சீக்கிரம் சொல்லுங்கம்மா.
எனக்கும் அந்த இடத்த விட மனசு இல்லைங்க. என் மகன் வரட்டும், இதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா செய்யுங்கம்மா, 1 மாசம் கெடு தர்றேன். ஆனா அந்த இடத்தை விட்டா வேற இடம் கிடைக்காது. நான் வரட்டுமா? வரேன் பாப்பா. அம்மா கவலைப்படாதீங்க, எனக்கு வேலை கிடைச்சதும் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்குள்ள அவன் உச்சி வெளுத்துரும் போல் இருக்கேன். சுந்தர், நான் உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டியே? எனக்கு என்னம்மா கோவம்? நான் அப்போ உங்க மாமா கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்திருந்தேன். அது முஸ்தபாவுக்கே தெரியும். அந்த பணத்தை மோகன் கிட்ட கேட்டு பாரு. அந்த முரடங்கிட்ட யாருமா போய் கேப்பா? சின்ன கோயில் விவகாரத்துக்கு பெரிய கோவம் கோச்சுக்கிட்டான். மாமாவோட கண்ணுக்கு பிறகு நாமெல்லாம் போறதுக்கு அந்த வீடு லாய்க்கில்லம்மா. கணக்கு ஏதாவது எழுதி வச்சிருப்பான்பா. அவனை எந்த கணக்குல சேர்க்கறதான் தெரியல. சரிம்மா, உங்களுக்காக நான் போய் கேட்டு வரேன். ஆமா, எங்க அப்ப வாங்கின பணத்துக்கு கணக்கு எழுதி வச்சிருக்கேன். வாங்கின பணத்துக்கு கணக்கு எழுதுகிறாரா? வாசமே முட்டாள் தான். நாம என்னைக்குமே கொடுத்த பணத்துக்கு மாத்திரம் தான் கணக்கு எழுதுறோம். வாங்கின பணத்துக்கு கணக்கு எழுதவே மாட்டோம். ஆமா, யார் கணக்கு? எங்க அத்தை கணக்கு. அந்த சுந்தரம் பையன் பணம் கேட்டு கிட்ட வருவான், தண்ணி காட்டுறேன் பாரு, தண்ணி. தம்பி, கோடை காலத்து தண்ணி காமிச்சா தாகம் தீர்த்துக்குவான். அதனால நெருப்ப காட்டணும். பாப்பா வா, எங்க வந்த? எங்க அம்மா மாமா கிட்ட ஏதோ பணம் கொடுத்திருந்தாங்களாம், அதை கேட்டு வாங்கிட்டு போக வந்தேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. கணக்குல இருக்கு. கணக்குல அந்த மாதிரிலாம் இல்ல. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக எங்க அம்மா சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். ஓஹோ, இப்பதான் உன் தங்கச்சி நல்லா வளர்ந்துட்டாளே. அவளும் வளர்ந்துட்டா, அவளோட சேர்ந்து எங்க அம்மாக்கு கவலையும் வளர்ந்துருச்சு. இத பாரு, உங்க அம்மாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. உன் தங்கச்சிக்கு நான் தானே முறை மாப்பிள்ள, அனுப்பி வையே, வச்சுக்கிறேன். இது வரைக்கும் நான் உன் நண்பனா இருந்தேன், இனிமே உனக்கு முதல் விரோதியை நான் தானே. முதல் விரோதி? நிறைய பேர் இதே வார்த்தையை கிட்ட எத்தனையோ தான் சொல்லியிருக்கானுங்க. போலீஸை கூப்பிடுங்க. சும்மாரியா தம்பி, என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பேசியிருக்கப்படாது. நான் என்னையா பேசுறேன்? கட்டிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதே பட்டிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே. ஐயா, நாங்க பணத்தை வாங்கி வச்சு வச்சே பழக்கம். அதான் மாமூல அந்த வார்த்தை வந்துடுச்சு. தம்பி, வச்சுக்கிறேன்னு சொல்றது தப்பு இல்ல, வச்சுக்கிறது தப்பு இல்ல. அவனால எவ்வளவோ வச்சுட்டு இருக்கிறான். அவன் வார்த்தை என்ன கடவுளை வேண்டிக்கிறாரு. அவன் காட்டும். அழாதீங்கம்மா, இந்த அவமானத்தை அவர் ரத்தத்தை எடுத்து தொடச்சிட்டு வந்திருப்பேன். ஆனா உங்களையும் தங்கச்சியும் நினைச்சுதான் அவனை உயிரோட விட்டு வந்திருக்கேன். ஆத்திரப்படாதப்பா, அவன் சொல்லு, அவனை சுடாம விடாது. மண்டு மண்டு, நான் உன்னை ஏமாத்துறவனா இருந்தா கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு போயிருப்பனா? இது என்ன போட்டிருப்பார்? மணமகள் செல்வி சுசிலாவுக்கும் மணமகன் செல்வன் மோகனுக்கும் அப்படின்னு போட்டுக்கா இல்லையா? அப்புறம் சந்தேகப்பட்டா அப்படி? ராணி, ராணி, என்னப்பா? காபி எடுத்துட்டு வாமா. சரிப்பா. நான் இப்ப சொல்லி கொடுத்த குரலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தன் குழந்தையினுடைய குரல் வீணையை விடவும் புல்லாங்குழலை விடவும் இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதாம்மா. ஏன் சார்? என்னம்மா? வள்ளுவருக்கு குழந்தை இருந்ததா சார்? நடுவுல கேள்வி கேட்காதம்மா. நான் என்ன சொல்றேங்கிறத கவனமா கேட்டுக்க. என்ன ராணி, காபி கேட்டேன் சும்மா வந்து நிக்கிற? இது மாறி காலம், எப்படிப்பா காஃபி வரும்? என்னம்மா அது? இது கோடை காலம்னா. அப்பா, உலகத்துக்கு வருஷத்துல 4 காலம்: வசந்தம், கோடை, வறளை, மாறி. நம்ம மாதிரி குடும்பத்துக்கு மாசத்துக்கே 4 காலம். அதாவது சம்பளம் வாங்கின முதல் வாரம் வசந்தம், 2வது வாரம் கோடை, 3வது வாரம் வறளை, ஒரே வறட்சி, 4வது வாரம் மாறி. கண்ணீர். ஏதுப்பா காஃபி? நான் தலைவலிக்குதுன்னு காப்பி கேட்டேன், இப்ப அது போயிடுச்சுமா. அப்பா, கொஞ்சம் பொறுத்துங்கப்பா, எங்கேயாவது பேராய முடியுமான்னு பாத்துட்டு வரேன். ஆடாம அசையாம கொஞ்ச நேரம் தான் என்ன இது? ஜடையே போடல, பூக்கு என்ன அவசரம்? பாப்பா பாப்பா, வாங்க வாங்க வாங்க. ஏம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேம்மா, ஓகே வாங்க. என்ன விஷயம்? உங்க அண்ணன் நீங்க புறப்படும் போது
வீட்டுல அண்ணன் இருக்காரா இல்லையான்னு விசாரிச்சு இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீங்க வரீங்க. அப்புறம் என்ன ஒரு கேள்வி. அம்மா பாருங்கம்மா, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அண்ணன் வெளியே போயிடுச்சு. அப்படியே வந்தாலும் உங்களை வெள்ளத்துல வச்சு விழுங்கிடாது. அந்த விஷயத்த சொல்லுங்க. உங்க அண்ணன் தலையில பலமும் அடிபட்டு இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? ஆமா, எங்க அண்ணன் தலையில அடிபட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து பஞ்சாயத்து வரைக்கும் போனா தெரியாமலா இருக்கும், கேள்விப்பட்டிருக்கோம். உங்க அண்ணன் வீட்டுல இருக்கும்போது ஏடி இல்லைன்னு சொன்ன, இல்லைன்னு சொன்னா உங்க முகம் எப்படி மாறும்னு பாக்கதான். அம்மா நான் போயிட்டு வரேன். வாமா. ஏமா காவேரி நல்ல பொண்ணு இல்லம்மா? முதல்ல நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு. என்னையா எங்க போற? டாக்டர் கிட்ட போறேன். இந்த சின்ன காயத்துக்கா? எந்த டாக்டரையா உனக்கு ஒழுங்கா மருந்து கொடுக்க போறாரு? எல்லாம் மைதாவா மாத்திரை பண்ணி வச்சிருக்காங்க. எங்க காட்டுக்கையா? இது என்ன தெரியுமா? மஞ்சள். இது மகிமைய தனி. இது அரைச்சு போடு, சில்லுன்னு இருக்கும். காசு வச்சிருக்கியா? இல்லையே. இருக்காத. ஒரு பழமொழி தெரியுமா உனக்கு? தெரியாத. சுக்குக்கு மிஞ்ச மருந்தும் இல்ல, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்ச கடவுளும் இல்ல. இந்த 10 காசு சுக்கு வாங்கி கஷாயம் போட்டு குடி, சரியா படு. நான் வரட்டுமா? ஆமா, உனக்கு ஏன் என் மேல இவ்வளவு இது? அடப்பாவி, என்னையா இது? இவரு பெரிய மன்மத போயா. இறக்கப்பட்டு கொடுத்தா இதாமல இது கொடையா காச மூஞ்ச பாரு. ஐயா ஐயா ஐயா, என்ன எப்படி இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சா? நான் அல்ல இருந்தப்போ ஆகாத கல்யாணம் கெட்டு போன பிறகு ஆக போகுது. நான் புள்ளதாச்சு. என்ன கெடுத்தவரை காட்டி கொடுக்க சொன்னா எங்க அப்பா. உங்க உயிரை அவன் வாங்கிட போறானோன்னு பயந்து சொல்லல. என்ன அடிச்சு துரத்திட்டாங்க. இனிமே நான் ஊர்ல இருக்க முடியாதுங்க. அப்போ ஒண்ணு செய், பேசாம வெளியூர் போய் ஆசைக்கு என்னதுன அந்த காரியத்தை காசுக்கு செய்ய சொல்றீங்களா? இந்த பணம் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து வயிற்ற சுத்தம் பண்ணி. நான் சுத்தமாயிட மாட்டேனே. அப்போ பெரிய திட்டத்தோட தான் ஐயா கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். இந்த தோப்புக்கு பாத்திக்கிட்ட வந்த போது இதுக்கு சொந்தக்காரி எல்லாரும் முடிவு பண்ணிட்டேன். இல்ல எனக்கு அவ்வளவு பெரிய பேரசு கிடையாதுங்க. உங்க கருவை சுமக்கிறேன்னா இன்னும் கல்ல சுமக்கிறேன். கொஞ்சம் கஞ்சிக்கு கூலி கொடுங்க. ஒரு மூலையில இருக்க அனுமதி தாங்க. நான் சாகுற வரைக்கும் நீங்க பார்த்த மானத்தை மத்தவங்க பார்க்காமலேயே இருந்துடுறேயா. மாமா, இவ பெரிய விஷயத்தோட வந்திருக்கா. நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. எங்கிட்ட விட்டுடு. ஐயா ஐயா, உன்னை இங்க வச்சிருந்தா அவர் மானம் மரியாதை கௌரவம் என்ன ஆறுது? நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, புரியுதா? இந்த பணம் கிடைக்குது, இதை வச்சுக்க. இதை வச்சு நான் என்னையா செய்வேன்? அடி பேய்க்காரி, காசை வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு கேக்குறீங்க? என்ன வேணாலும் செய்யலாம், எதையும் செய்யலாம். 10 மாச சுமைய 3 மாசத்துல இறக்குறது எவ்வளவு சோரியம் தெரியுமா? அது புடி, எனக்கு நேரமா நான் வரேன். காவேரி, என்ன இது எல்லாம் வேலைக்கு அப்ளிகேஷனாவே இருக்கே. காதல் கடிதம் நினைச்சியா? கவிதையோ நினைச்சேன். வயிறு காயிற நேரத்துல கவிதை ஒரு கேடா? எனக்கும் 2 அப்ளிகேஷன் எழுதிட்டாங்க. வேலை கிடைச்ச உடனே பாதி சம்பளத்தை கொடுத்துடுறேன். அந்த பாதிய இப்பவே கூட. ஐயோ, யாரும் அது பார்த்துட போறாங்க. யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தானே இவ்வளவு தூரம் வந்து சந்திக்கிறோம். காவேரி, நம்ம 4 வருஷமா காதலிக்கிறோம். ஆமா ஆமா, சின்ன புள்ளையில இருந்து. ஐயோ, அது அன்பு. எனக்கு அப்ப இப்போ ஒண்ணும் வித்தியாசம் தெரியலையே. அப்போ நெருங்கி வந்தா வித்தியாசம் தெரியும். வேண்டாங்க, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றது உண்மையாயிடக்கூடாது. இந்த கண் இருக்கிறதுனாலதான் உன்னை பார்க்கிறேன், உன்னை ரசிக்கிறேன்.
கண்ணுக்குள்ளேயே உன்னை சிற வச்சிருக்கேன். அப்போ நான் ஓடிடாம இந்த சிறை கதவை மூடி வச்சிடுங்க. அடேடே பார்வதியா, வா 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 வா. பயமா இருக்குது. நீ பயப்படுறதுக்கு நான் என்ன பூதமா பேயா? சும்மா வா பக்கத்துல. என்ன சமாச்சாரம்? கருப்பை தேங்காய் தரமாட்டேன்னு சொல்லுதுங்க. என்னது? கருப்பை தேங்காய் தரமாட்டேங்கிறானா? அவன் கிடக்குறான் மடையன். தென்னந்தோப்பே உண்ணுது, வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு போ. இதுக்கு போய் என்கிட்ட பர்மிஷன் கேட்குறிய? உங்க தோப்புல உரிமையோட தேங்காய் எடுக்க நான் யாருங்க? என் வருங்கால மனைவி, இந்த பண்ணைக்கு எதிர்கால சொந்தக்காரி. ஆமா பாரு, உன்னை என் மனைவியாக்கிறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். என் விருப்பத்தை உங்க அண்ணன் மூலமா தெரிவிக்கலாம்னு நினைச்சேன். சர்ச்சையில அவனை சந்திச்சதும் முதல்ல உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்கலாம் தான் வெளிப்படையா பேசிட்டேன். உனக்கு சம்மதம் தானே? பார்வதி, எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல. நீ நல்லா நிதானமா யோசிச்சு பதில் சொல்லலாம். நீ வீட்டுக்கு போ, பண்ணையார் மூலமா தேங்காய் வீட்டுல கொண்டு வந்து இறக்க சொல்லு. ஓகே? சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் வேலையற்றோர் என்ற ஒரே இனத்தில் வாழ்பவர்கள். சாரி, வாடுபவர்கள். கரெக்ட். நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் 100வது நாள், வேலை தேடி வந்திருக்கும் 100வது அலுவலகம். இந்த 100வது சாதனையை எளிய முறையில் கொண்டாடுவதற்கு உங்கள் எல்லோருக்கும் இனிப்பு வழங்குகிறேன். வழங்கு. கசப்பான அனுபவங்களை மறப்போமாக. சைலன்ஸ், சைலன்ஸ். இங்க என்ன சத்தம்? சத்தமா? இது வேதனை குரலப்பா. BA MA 2 எழுத்து படிச்சிட வேண்டியது, ஆபீஸ் ஆபீஸ்னு படையெடுக்க வேண்டியது, எங்களை மாதிரி இருக்கிறவங்க உயிரை வாங்க வேண்டியது. எப்பா, நாங்க BA MA 2 எழுத்து படிச்சவங்க தான். நீங்க A to Z 26 எழுத்து படிச்சவரு. உங்களுக்கு எஞ்சி கேக்குற சார், மேனேஜர் எப்போ வருவாரு? அவரு வருவாரு. மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க, வேலையும் கொடுக்க மாட்டாங்க. யோ, ஏயா இந்த இன்டர்வியூக்காக நாங்கெல்லாம் இவ்வளவு நேரமா வந்து உட்கார்ந்து இருக்கோமே, நீ பாட்டுக்கு முன்னால வந்து உட்கார்ந்து எப்படி? ஆமா, என்ன வேலைக்கு வந்திருக்க? பியூன் வேலைக்கு. பியூன் வேலைக்கா? பியூன் வேலைக்கு ஒரு கோட்டு, ஒரு பேண்ட், ஒரு டை, இதெல்லாம் எங்க பிடிச்ச? லாண்டரி கடையில. லாண்டரி கடையிலயா? ஐயோ பாவண்டா. குட் மார்னிங் சார். எனக்கு இன்னைக்கு பேட் மார்னிங். வர அவனே பியூன் வேலைக்கு வந்திருக்கான், அவனை பார்த்து செல்யூட் அடிக்கிறிய, தள்ளுறானா? சார், அவருதான் மேனேஜர். Come in, come in. குட் மார்னிங் சார். Good morning. What's your name? சுந்தரமூர்த்தி சார். நான் இங்க டைபிஸ்ட் வேலைக்கு இன்டர்வியூ பண்ணல. சாரி சார். I see. டிகிரி வாங்கிருக்கீங்களா? அது 106 டிகிரி வாங்கிருக்கேன் சார். வாட்? டைஃபாய்டு ஜுரத்துல. டைபாய்டு ஜுரத்துல. I see. குவாலிஃபிகேஷன்? அப்ளிகேஷன் இருக்கு சார். அப்ளிகேஷன்? எஸ் இருக்கு. முன் அனுபவம் ஏதாவது? அது ஆத்தாங்கரை, குளத்தாங்கரை, கோயில் அப்படி இப்படின்னு தெரிஞ்சிட்டு இருப்பேன் சார். ஐ மீன் வேலையில. வேலை கிடைச்சிருந்தா அங்கேயே அட்டையா ஒட்டிக்கிட்டு இருந்திருப்பேன் சார். ஆல் ரைட். நான் இப்போ உங்க ஜெனரல் நாலேஜை டெஸ்ட் பண்ண போறேன். ஓஎஸ். ராமாயி வயசுக்கு வந்துட்டா பாத்தீங்களா? சார், அப்ப அட்ரஸ் கொடுங்க சார், பார்த்துட்டு வந்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்சா நான் பாத்துருக்க மாட்டேனா? ஆல் ரைட். தாஜ்மஹால் எங்க இருக்கு? தாஜ்மஹால் உங்க பியூன் பாக்கெட்ல பீடியா இருக்கு சார். நான் அவனை அப்புறம் பேசிக்கிறேன். சார்மினார் எங்க இருக்கு? சார்மினார் உங்க கையில புகைஞ்சுக்கிட்டு இருக்கு சார். துக்ளக் யாரு? துக்ளக் சோவி நாடகம். இந்த கம்பெனில திடீர்னு ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இழுத்து மூடுவேன். போங்க சார், சும்மா கேள்விகளை கேட்டுக்கிட்டேன். நில்லு மேன், வா இப்படி. இந்த வேலை உனக்கு தான் சார். எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். எங்க சிட் கம்பெனிக்கு உன்ன மாதிரி வாயாடிங்க தான்பா லாய்க்கு. ஏன்னா அவங்க தான் வாடிக்கைக்காரங்களை நிறைய பிக்கப் பண்ணி கொண்டு வருவாங்க. Am I correct? You are correct, sir.
சார் சார் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடினால தான் சார் இப்படி பேசினேன், என்ன மன்னிச்சுங்க சார். மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, வாழ்க்கையில நாம படுற ஒவ்வொரு அடிகளும் தாம்பா நாம உயர்ற படிகளாவே அமையுது. டேக் இட் ஈஸி. இன்னைக்கே நீ டியூட்டில ஜாயின் ஆயிடு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வரங்க. பாய். தாஜ்மஹால் பீடி இல்ல தாஜ்மஹால் பீடி இல்ல சார். அடே ஒண்ணு குடுறா பீடி. சிகரெட் தீர்ந்து போச்சு. இல்ல சார். என் கண்ணு இல்ல. டேடே குடுறா யாராவது பாத்துட்டு போறாங்கடா. ஐயோ கட்டு பீடி, கட்டு பீடி, பீடி வணக்கம் சார். அரே சுந்தரா, பாப்பா உட்கார். பரவாயில்லைங்க. என்ன விஷயம்? எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சார். அப்படியா? உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன சுந்தர் இப்படி கேட்டுட்டு? தங்கிட்ட படிச்ச மாணவன் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறான்னா ஒரு ஏழவாஜா இருக்கு, அதை விட வேற என்னப்பா சந்தோஷம் இருக்க போகுது? உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் தான் சார் வந்தேன். அப்படியா? அம்மாவை கூப்பிடுங்க. இதோ சாவித்ரி, சாவித்ரி, சாவித்ரி. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வேலையில பேரும் புகழும் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். ஆமா, வேலை கிடைச்சதுக்கு எனக்கு ஒண்ணு இல்லையா? உனக்கு அம்மா தங்கச்சி எல்லாம் சௌக்கியம் தானே? நீங்க தான் வீட்டு பக்கமே வர்றது இல்லையே. அவளுக்கு 1000 வேலை, நீ கும்பிட்டுக்கப்பா. வெங்கடாச்சலபதி அருளால மகராசனா நீ சீரும் சிறப்புமா பல்லாண்டு வாழணும்பா. ரொம்ப நன்றிங்க. சுந்தர், கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாச்சா? இப்பதானே வேலையே கிடைச்சிருக்கு. நேரம் காலம்னு ஒண்ணு வந்தா எதுவும் நிக்காதுங்க. சுந்தர், அப்படி உனக்கு பொண்ணு பாக்குறதா இருந்தா உங்க அம்மாவை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பா. நான் சொல்றது புரியுதா? அப்படியே சேருங்க. வரங்க. சரிப்பா. சுந்தர் ரொம்ப தங்கமான பையங்க. அவன் எங்கிட்ட படிச்ச பையனாச்சு. அப்படியா? போங்க. என் இடத்துலயே என்ன விரட்டினா எப்படி? என்ன போக்குறதனும்? இது காதல்ல ஒரு பகுதி. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்குங்க. முழுக்க முழுக்க நனைஞ்ச பிறையா? நீங்க போகலன்னா நான் பேச மாட்டேன். இனிமே பேச்சதுக்கு இத பாத்தியா? என்னது? நம்ம கல்யாண பத்திரிக்கை. இந்த நேரத்துல தான் காட்டணுமா? சொர்க்கத்துல நிச்சயமாறதுதான் கல்யாணம். அத நீ சுத்தமா இருக்கிற இந்த நேரத்துல பாக்கணும் தான். சரி சரி, அங்க வச்சுட்டு போங்க. வேண்டாங்க. பத்திரிக்கை பார்த்து இல்ல? மஞ்ச கயிறும் கழுத்துல ஏறட்டுமே.
நாள் குறிச்ச பிறகு நம்பிக்கை இல்லையா? அந்த நாள் வரை பொறுத்து இருக்கலாமே. அதுக்கு அழகு இடம் கொடுக்கலையா? ஏம்மா, அன்னைக்கு உன் துணியோட ஒரு ஆண் துணி பட்டதுக்கு கத்துனிய, இன்னைக்கு அவகிட்ட என்னடா பேச்சு? முதலாளி, நீங்க செஞ்சது தப்பு. ரொம்ப தெரிஞ்சவன் புறம்போக்கு. நாளைக்குதான் நான் இப்படி கஷ்டப்படுவேன். அம்மா, கஷ்டம்ங்கிறது நமக்கு புதுசா என்ன? ஏன் வீணாகத்தான் போடுறீங்க? சத்தம் போடுறேன், நான் என் ரத்தம் கொதிக்குது, அதனால தான் சத்தம் போடுறேன். அந்த மளிகை கடைக்காரன் என்ன கேட்டான் தெரியுமா? ஏம்மா, அழகான 2 பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு எதுக்குமா நீங்க பணத்துக்கு கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டான். அர்த்தம் புரியுதாடி? ஏண்டா, உனக்கு பொண்ணுங்க இல்லையான்னு கேட்கலான்னு நினைச்சேன். நம்ம தான் வருஷ கணக்குல அவங்ககிட்ட பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கோமே, அதனால பேசாம வந்துட்டு. அம்மா, காவேரி, கடைசியா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு தங்க நகை இந்த கம்மல் ஒட்டிதான். அதையும் இப்ப வீட்டு தின்னுட்டா நாளைக்கு உனக்கு என்னத்தமா போட்டு கட்டி கொடுப்பேன். எங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு ஆகும்னா அப்ப அதை பத்தி யோசிக்கலாம். இப்ப ஆக வேண்டியது பாருங்க. போங்கம்மா. உங்களை பார்க்கத்தான் சார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க எங்கேயோ போற மாதிரி தெரியுது. நம்ம நாட்டுல ஏழைகளுடைய மானத்தை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. என்ன தெரியுமா? தெரியாது சார். நீ என் மாதிரி ஒரு குள்ள குட்டிக்காரனா இருந்தா அப்ப புரிஞ்சுக்குவேன். அதுதான்பா வட்டி கடை. சார், நான் முதல் மாசம் சம்பளம் வாங்கினேன். ரொம்ப சந்தோஷம். பத்திரமா உங்க அம்மா கையில கொண்டு கொடு. சார், தாய்மைக்கு கூலி கொடுக்க முடியாது, காணிக்கை செலுத்தலாம். அச்சரத்தை முதல்ல சொல்லி கொடுத்ததே நீங்க தான். அதனால என்னுடைய முதல் காணிக்க உங்களுக்கு தான். வட்டி கடைக்கு போகாம தயவு செஞ்சு தேர்த்துக்கங்க சார். வேண்டாம்பா. இல்ல சார், இதை வாங்கிட்டாதான் எனக்கு நிம்மதி. எல்லாரும் மறந்துடுறத நீ நினைவு வச்சிருக்கிற. நல்லா இருக்கணும்பா, நீ நல்லா இருக்கணும். வாங்க பாய். யார் இது புதுசா இருக்கு? நான் வேலைக்காரங்க. புது வேலைக்காரனா? பாய், நம்ம மோகன் சார் இருக்காரா? இருக்காரு தெரியும். அவர் எந்தெந்த ரூம்ல இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அந்தந்த ரூம்ல எந்தெந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்குவேன். அதுக்கப்புறம் இருக்கிறதா இல்ல போயிட்டு அப்புறம் வர்றதான்னு ஒரு முடிவுக்கு வந்துருவேன். ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல பாய், இந்த அப்பா கிட்ட வேலை செய்யறவங்க புள்ளகிட்டையும் வேலை செஞ்சா சரிப்பட்டு வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க எப்படி? அன்பில்லாத மனைவியை நேசிக்கிறவனுக்கும் நன்றி இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கிறவனுக்கும் கருணை இல்லாத எஜமானிடத்துல வேலை செய்யறவனுக்கும் நரகம் கிடையாதுன்னு எங்க நபிகள் நாயகம் சொல்லி இருக்காங்க. ஏன்னா அவன் நரகத்துல அனுபவிக்கிற எல்லா வேதனையும் இங்கேயே அனுபவிக்கிறான் இல்லைங்களா பாய்? நான் அவனை பழி வாங்க அவன் விடமாட்டேன். யாரு சார்? சுந்தரத்தை தம்பி. அந்த பிள்ளை சுந்தரத்து மேல உங்களுக்கு என்ன கோபம்? பாய், புள்ளையா அவன் தடுக்கடா மாதிரி இருக்கிறான். தம்பி எடுத்துக்கங்க, இது புள்ள. அதானே, வெறும் புள்ள இல்ல, புள்ளையோ புள்ள. நேற்றுக்கு கோவில்ல தம்பிக்கு 2 பதவியை அவன் பறிச்சுக்கிட்டாயா? தொகையா இப்பெல்லாம் பந்திக்கு பிந்திக்கணும், பதவிக்கு முந்திக்கணும். சார், நம்ம சிட்பண்ட் கம்பெனிக்கு புதுசா பெண்களை அப்பாயிண்ட் பண்ண சொல்லி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு சார். அதுல அப்பாயிண்ட் 10 ஏஜ் கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கு சார். ஏன் சார்,
10 வயசு பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அதுங்களோட நான் என்ன பாங்க விளையாடணும்? ஓ, அது 10 ஏஜ் கேர்ள்ஸ் இல்லையா, டீனேஜ் கேர்ள்ஸ். நோ நோ 10 ஏஜ் சார். பாருங்க சார், அது டைப்பிஸ்ட் தவறுதல ஒரு ஈய விட்டுட்டாய், அவ்வளவுதான். அவ டைப் படிக்கும் போது எதை பார்த்து ஈன்னு பல்ல இழுத்துட்டு இருந்தாலும் பக்கத்துல நீங்க இல்லையே, இருந்தாலும் இருக்க விடுவீங்க நீங்க. அப்போ எதுக்கும் நல்ல அழகான பொண்ணுங்களா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. என்ன அழகான பொண்ணுங்களா சார்? அழகான பொண்ணுங்களை அப்பாயின் பண்றதுலயே ஒரு ஆபத்து இருக்கு சார். யாரால? எல்லாம் உங்கள மாதிரி அது ஒண்ணு இல்ல சார், எல்லாமே உங்கள மாதிரி யோகியர்களா இருப்பாங்களா? அப்படி இப்படி மாறுபாடா இருக்குமா இல்லையா? இதுங்களை நாம வசூலுக்குன்னு அனுப்புறோம் சார். போற இடத்துல இதுங்களே வசூலாகி வந்துருச்சுன்னா தம்பி, இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த மட்டும் படிப்பு போக்குவரத்து எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம். பாக்கி நல்ல அழகான அம்சங்களை நான் பார்த்துக்கிறேன். நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா அதுங்க கிட்ட அழகு இருக்கும். லொகையா, நம்ம கைவசம் ஏதாவது அழகானதுங்க இருக்கா? என் கைவசம் இருந்ததுன்னா இந்த சர்க்குலர் தேவை இல்லையா? இருந்ததெல்லாம் சர்க்குலேஷன்லயே இருக்கா? நல்ல வேலை கவனி. ரைட். ஏய்யா, நாம சொன்ன காரியத்தை இவன் கச்சிதமா முடிப்பாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கு? தம்பி, அவன் மொத்தமா பொறுக்கிட்டு வரட்டும், அதுல நல்லதா நாம பொறுக்குவோம். அண்ணா, அத பார், அங்க என் ஷர்ட் பேண்ட் எல்லாம் அழுக்கா இருக்கு, நல்லா துவைச்சு இஸ்திரி போட்டு கொண்டு வந்து வை. என்ன? சரிங்க. இந்த போச்சு நல்லா நெருங்க, ஜாகிரதை. ஐயா, உங்க துணிகளையும் கொடுங்க, நான் துவைச்சு கொண்டாறேன். வேண்டாப்பா, உங்க அண்ணனுக்கு மட்டும் வேலை செய்ய, இதையும் கூட நான் துவைச்சுக்கிறேன். என்னடி திரும்ப என்னடி முதுகுல மச்சம் சுரண்டி எடுத்துடாம மெதுவா தேயிடி. ஆமா, முதுகுல மச்சம் இருந்தா என்னமோ அர்த்தம்னு சொல்லுவாங்களே. ராணி வாடி சொல்றேன். இதுபடி வாத்தியார் மகள் இல்ல, எல்லாத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிப்ப. அங்கே மச்சம் உள்ளவங்களுக்கு புருஷ சுகம் ரொம்ப கேக்குமா? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஊர்ல வர்ற எல்லா பத்திரிக்கையும் படிக்கிறாளே, அவளுக்கு இது தெரியாம போகுமா? அது பாருடி, ஒரு தடியா நம்ம துறைக்கு வரா. மூச்சுல முத்துடி. சீ போங்கடி, பாவம். கண்ணா, நீங்க இங்க வந்தீங்க? அண்ணன் கொஞ்சம் துவைச்சா. இது பொம்பளை தர, அங்க போங்க. சரி. யாருடி இங்க போட்டு பேசுற? பங்களாக்கார் வீட்டுல வேலை செய்யறாரு. அப்ப பாவம் செஞ்ச மாடு செக்கடிக்கு வந்தாப்புலதான். போடி. தங்கச்சி, கொஞ்சம் எண்ணெய் இருந்தா குடுமா, தலையில தேய்ச்சி குளிக்க. இல்லையே, முகத்துல வழிகிறது வழிச்சு தலையில தேய்ச்சி சொல்லு. பாருடி, சரியான பாய் கொழுப்படி அவளுக்கு. பாவம். என்னையா ஒட்ட பாக்குறியா? அப்படின்னா என்னங்க? குடுத்தா தெரியும். எடியா, ஏ பாடி, என்னடி இங்க கலாட்டா? பாருடி, என் துணியோட அந்த ஆள் துணிய ஒட்டு போடுறான். போட்டா என்ன, உன் கருப்பா போயிடும்? கருப்பு போகாது, கருப்பு பட்டுடும். என்னடி இது? அப்படி போய் காய போடு. இந்தாமா, நீ பட்டாளத்துக்காரர் செல்ல தங்கச்சிங்கிறதுக்காக துப்பாக்கியா வெடிக்காத. எதுக்கு எடுத்தாலும் இப்படி குத்தம் கண்டுபிடிக்காத. கடவுள் உன்ன தண்டிச்சிருவாரு. போங்கடி. ஏண்டி, அவர் வேலைக்காரருங்கிற முகத்தை பத்தி அப்படி தெரியலையே.
இத்தனை நாளா நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நான் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்தேன். உன் பேரு? முத்தாயி. நல்ல பேர். மேஸ்திரி எங்க காணோம்? மணல் வாங்க போயிருக்காரு. எடுக்கும்போது பார்த்து எடு, இடுக்கல தேள் இருக்க போகுது. சரிங்க. என்ன நெளிகிற? அரிக்குதா? கம்பளி பூச்சியா? ஐயோ, கம்பளி பூச்சி பொல்லாத விஷமாச்சே, உடம்பெல்லாம் தடிச்சு போயிடும். வா, தேங்காய் எண்ணெய் போட்டா சரியா போயிடும். வா. கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். இருமா, நானே தேய்ச்சி விடுறேன். வேணாங்க. யாரும் ஏதாச்சும் ஆயிட்டா கவலைப்படாத, நான் இருக்கேன். அடே, என்னையா நீ இங்க இருக்கிற? இங்க சண்டை போட வந்துட்டியா? இல்லையா, நீங்க புதுசா வேலை செய்றியா? ஆமா. அப்போ 50 காய் எண்ணி போடு. நாங்க வாடிக்கைக்காரங்கய்யா, இத்தனை நாளை எண்ணெய் வந்து வாங்குவாரு. எனக்கு அவருக்கு உடம்பு முடியாதனாலதான் நான் வந்திருக்கேன். இந்த 50 ரூபாய். பெருசா பெருசா? எங்களுக்கு பெருசா தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு விலை அதிகம். ஒரு நாள் விலை எப்படி ஏறும்? இப்பெல்லாம் ஒரு நிமிஷத்திலேயே ஏறிடுத. வாடிக்கையை கெடுத்துக்காத. என் எஜமா உத்தரவுப்படிதான் நடப்பேன். யார் யா உன் எஜமா? நான் கேக்குறேன். அங்க போய் கேளு. முதலாளி, முதலாளி. ஆமா, நல்ல சகுனம். மகாலட்சுமி மாதிரி. யாரு? பட்டாளத்து மாணிக்கத்தோட தங்கச்சி. அப்படியா? ஆமாங்க. நேத்தி வெளுக்கு தேங்காய் கேட்டா அங்க இருக்கிற ஆளு அதிக விலை கேக்குறான். என்ன மாமா அது? அருள் கேட்டவனுங்க. நீங்க போய் எண்ணி போடுங்க. சரி. ஆமா, இங்க வா. இதையும் எண்ணிக்கையில சேர்த்துக்குவா. சேர்த்துக்கிறேன். பணத்தை இங்கே கொடுத்துட்டு வா. வெள்ளிக்கிழமை தனலட்சுமி வரா, வாங்கிக்க. ஏங்க, இந்த ஆளுக்கு பேர் இல்லையா? இவன் எப்படி கூப்பிட்டாலும் நிமிந்து பாப்பான். ஏய், இந்த அம்மாவுக்கு பெருசு இல்ல, ஒரு 50 போடு. விலை குறைச்சு கேக்குறாங்களே. வாடிக்கைக்காரங்கடா, அப்படிதான் கேட்பாங்க. நஷ்டம் வந்தா உங்க அப்போட சுத்த குறைஞ்சு போகுது. ஏய், எண்ணி போடுறான்னா எப்படி? பணம் நான் வாங்கிட்டேயா. இந்த அம்மா. என்னங்க அது? கொசுரு. ரொம்ப நன்றிங்க. நன்றியே அங்க சொல்லு. அப்படிதான். மாப்பிள. சுற்றாத, தள்ளி வை, தள்ளி வைப்பா, தள்ளி வை. என்னையா அது? வாயா கணக்கு, வெச்சு துப்பாக்கி தாயா. இப்பதாயா புரியுது உன் கடலே வியாபாரம் ஆக மாட்டேங்குதுன்னு. துப்பாக்கி கையுமா இருந்தா எவன் வருவான்? சும்மா இன்னைக்கு எடுத்து சுத்தம் பண்ணையா. என்ன தங்கச்சி,
இங்க வந்து உரிக்குது. சொல்லி இருந்தா உரிச்சு அமைச்சிருப்பேனே. உரிச்ச தேங்காய் அமைச்சிருப்பேன்யா. காய் கஞ்சி காசு கூட கிடைக்குமே தான் நாங்களே கொடுத்துருப்பேன். அதை கொடுப்பீங்களே. அது சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? வாடிக்கைக்காரங்களுக்கு நூற்றுக்கணக்கான தேங்காயா இல்லாம ஆயிரக்கணக்கான தேங்காயா கடனா கொடுத்து உதலான்னு முதலாளி ஆசைப்படுறாரு. நல்ல மனசுதான். மனசு இருந்தா போருமா? காய்க்க வேணாமா ஐயா? எல்லா மரத்திலயும் கொலை கொலையா தொங்குது. நீ பார்த்த லட்சணம் அவ்வளவுதான். பாதி மரம் காய்க்குது, பாதி மரம் மலடியா இருக்குது. மரத்துக்கு தீட்டு தொடக்கு உதவாதியா? ஏதாவது தப்பு நடந்திருக்கும். எங்க முதலாளி பத்திரமாத்து தங்க ஐயா. அப்படிங்களா? அப்படின்னா ஏதாவது பரிகாரம் செய்யுது இருக்க. அதாவது காய்க்கிற மரத்துக்கும் காய்க்காத மரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா இனவருத்தி உண்டாகுமா? அதாவது நிறைய தேங்காய் காய்க்குமா? அதுக்காகத்தான். அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. இருக்குது. அந்த கல்யாணத்தை ஊர்ல உள்ள கன்னி பொங்கல் எல்லாம் நடத்தி வைக்கணுமா? அதுக்காகத்தான். அதுக்கு என்ன போ? உன் தங்கச்சி கூட்டுலாம் வந்திருக்கிறேன். என் தங்கச்சி வரமாட்டான். அட நின்னையாது வாஜார் மக மிராசார் மக எல்லாரும் வராங்கய்யா. அங்க காய்ச்சாதான் இங்க கடைய. அவங்க எல்லாம் வருவாங்க, என் தங்கச்சி வரமாட்டான். அட சொல்லேமா. சரின்னு சொல்லுங்கண்ணே. உன்னை வந்தப்பவே சுட்டுருக்கனே. மாமா இங்க வாங்க. என்ன தம்பி வாங்கிக்கங்க. பணம் அது எல்லாருக்கும் கொடுங்க. அம்மா நீங்க வாமா. நீ மட்டும் இங்க வா. நீங்களும் அங்க இருக்க, நான் வரேன். இந்த வாங்கிக்க. என்ன தம்பி தொட்டாச்சா? சரி. சங்கிலிய மீட்டு உன் கழுத்து ஒட்டியானத்தை மீட்டு உன் இடுப்புல மாட்டுவேன். அப்புறம் 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 கேவலம் ஒரு தோடு, அதுக்கே இவ்வளவு கொஞ்சலா? பேஷ். தோடு போட்ட காதுல அதோ அங்க பாத்தீங்களா அந்த அழகான செவ்விழனி யார் மாமா? இவளா? இவன் வாத்தியார் மக. எதுவுமே இல்ல. இவ அப்பா அழகா இருக்காங்க, இவள அழகா இருக்கிறா. மாமா அழகுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஐயோ பாவம் சுந்தர். இங்கதான் பாயிண்டே இருக்கு. பாயிண்ட் கழிச்சு விட மாட்டியே மாமா. இவ சுந்தரோட காதலிங்கிறதுனாலதான் நான் இவளை அடையணும்னு நினைக்கிறேன். தப்பா? உன் நினைப்பில தப்பே வராத. ஆக நீ எனக்கு வேலை கொடுத்துட்ட. நான் பாயிண்ட பாத்துட்டு வரேன். அடே வாங்க தம்பி, வாங்க மோகன் தம்பி. ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. வயசுல பெரியவங்க நீங்க, என்ன தேடி வரலாமா? உள்ள வாங்க. ஆமா, எங்க மாமா கிட்ட ஏதோ சொன்னீங்களா ஸ்கூலுக்கு என்னமோ பண்ணணும்னு? ஆமாங்க, கொஞ்சம் வெள்ளை அடிச்சு ரிப்பேர் செஞ்சு கொடுக்கணும். அதோட பெஞ்சுகள் வேற சரியில்லை. செஞ்சுட்டா போகுது. ஸ்கூலுக்கு செலவு செய்யறது கோயிலுக்கு செலவு செய்யற மாதிரி. பசங்க பாடமா படிக்கிறாங்க. பாடம் தான். ஆமா, யாரு பாடம் சொல்லி தர்றாங்க? என்னுடைய மூத்த மக. எனக்கு உதவியா சம்பளம் வாங்காம இங்கதான் வேலை செய்யற காவேரி. காவேரி தியாகம்னா இதான். என்னப்பா? அம்மா, இவர்தான் மிஸ்டர் மோகன். இவங்க அப்பா தான் இந்த ஸ்கூலையே கட்டி கொடுத்தாரு. இப்ப இந்த ஸ்கூலே இவருடைய நிர்வாகத்துலதான் நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா சார். உங்க குடும்பமே கஷ்டப்படுது. உங்க குடும்பம் இந்த பள்ளிக்கூடத்துக்காக கஷ்டப்படுறத நான் விரும்பல. நீங்க உங்க மகளுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்திருக்கலாமே. எனக்கு வேண்டாங்க. இந்த ஸ்கூலுக்கு பண்ற தியாகம் எங்க அப்பாவோட இருக்கட்டும். தம்பி, இந்த தொழிலோட புனிதத்தை அவ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த ஸ்கூல ரிப்பேர் செஞ்சா மாத்திரம் போதாது. ஆரம்ப ஸ்கூலா இருக்கிற இத ஹை ஸ்கூலா நான் ஆக்கி தர்றேன். இதுக்கு நீங்க தான் ஹெட் மாஸ்டர். எல்லாரும் உயர்றதுக்கு ஏனியா இருக்கிறது வாத்தியார். அந்த வாத்தியாருடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். தம்பி, உங்களுடைய இந்த நல்ல எண்ணம் உங்களை நல்லபடியா வாழ வைக்கணும் தம்பி. இதெல்லாம் ஒரு சின்ன சமாதானம் இருக்கு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. பசங்க நமக்காகவே படிக்கிறாங்களோ? ஆமா, பாடம் எல்லாருக்காக தான் படிப்பாங்க. வா வா.
பேயோ பூதமோ போட்டு வைக்கல, நான் தான் போட்டு வைக்கிறேன். எங்க வாத்தியார் மகன் நடந்து வர்ற பாதைய தங்கமாக்கி வச்ச. நில்லு. கேவலம் தோட்டுக்காக அன்னைக்கு அந்த சுந்தரம் பயலுகிட்ட என்னமா கொஞ்சின. அந்த காதல் காட்சி ரொம்ப பிரமாதம். ஏப்படம் பாக்குற மாதிரியே இருந்து. ஒரு நிமிஷம், உங்க கள்ளக்காதல் விவகாரத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். சொன்னா மரியாதை குறைவாயிடுமேன்னு பேசாம இருந்துட்டேன். இந்தா வாங்கி. இதை யாருக்கு தேவையோ அவளுக்கு கொண்டு போய் கொடு. இன்னும் இதை விட 100 மடங்கு என் வீட்டுல இருக்கு. என்ன சொல்ற? இங்கேயும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஜாக்கிரதை. சுந்தர், என்ன மன்னிச்சிடுப்பா. யாருக்கு? முதலாளிக்கு. இவ்வளவு காலமா இந்த வீட்டுல என்ன வேலை செய்யலன்னு தெரியாம இருந்தது இப்பதான் தெரியுது. அது வந்து ஐயோ சல்ல வைக்கிறதுக்கு இல்ல, வேற எதுலயா வைக்க போறேன்? உடம்புல வைக்கிறதுக்கு. தண்ணியா? தண்ணி. ஒரு கண்ணி போன விவகாரம் விஷயம் முத்தி போச்சு. ஐயா உடம்புல கண்ணி போச்சு. ஐயோ அந்த அளவுக்கு அடியா? அப்படியா? முதலாளி என்னை வர சொன்னீங்க. எப்படி அவர் பாக்குற நிலையில இருக்காரா இல்ல வேற எந்த கலையிலயாவது இருக்காரா? கொஞ்சம் இருங்க. ஐயா வந்து உடம்பு சரியில்ல, மருந்து சாப்பிட்டு இருக்காரு. ஒரு கணம் சீட்டு பக்கத்துல வச்சுட்டு இருக்காரு. நான் பழக்கப்பட்டவன், அடிக்கடி போலாம் வரலாம், தப்பு இல்ல. கொஞ்சம் இருங்க, விசாரிச்சுட்டு வரேன். இதை என் கையில கொடுத்து நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஐயோ கையை மரத்து போயிட்டு போட்டு மரம் மாதிரி ஆயிடுது. சொன்ன கேட்க மாட்டேங்க. அட போய் நானும் சொல்லிக்கிட்டேன். எப்படி இருக்கேன்? அப்படியே போ. இந்த கொஞ்ச நேரத்துல பிரசவம் ஆயிடும். உன் சைஸுக்கு ரெட்ட புள்ளதான். எங்க வந்தீங்க மேனேஜர்? பிரசவம் பாக்குறதுக்கு தான். பாய், உங்களை பாக்குறதுக்கு தான் பாய். ஏன்னா ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவீங்களா, அதுக்காக தான். ஹலோ, நான் பரசுராம் பேசுறேன். பரசுராம் ஜியா, சொல்லுங்க. மிஸ்டர் மோகன் இருக்கிறாரா? ஐயாவை இப்ப பார்க்க வர வேண்டாம், அவருக்கு உடம்புக்கு சரியில்லை, நாளைக்கு வாங்க. பாய் 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 வச்சுக்காதீங்க. பரசுராம்ஜி அவர் வர சொல்லுங்க. அவர் நாங்க பணம் கொடுக்குற ஒரு பாய். தம்பி இருக்கிற நிலை அவங்களுக்கே தெரியணும். தெரிஞ்ச என்ன? எப்பவும் மத்தவங்க குறைகளை மறைக்கிறது தான் நல்லது. வந்ததுக்கு நல்லதை கேட்டுட்டேன் பாய். அதுங்கிட்ட கெட்டதை கேட்டுக்கிறேன். வரும்போது கெட்ட நாத்த நாடுது. என்ன கூப்பிட்டார முதலாளி? தம்பி உங்களை வரணும் சொல்லிட்டாரு. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை சொல்லியிருக்காரு. என்ன வேலை? ஐயோ நான் செய்ய மாட்டேயா? அந்த பாவத்தை என்னையா செய்ய சொல்றீங்க? யோ பாவம் புண்ணியம் பார்த்தா வயிறு வயிறா? யோ உனக்கு விஷயம் தெரியுமா? எல்லாருக்கும் ஆண்டவன் இதயத்தை வயிற்றுக்கு மேல படைச்சிருக்காயா. ஏன் தெரியுமா? மேலான காரியத்தையே எல்லாரும் செய்யணும்னுதான். தத்துவமா? நான் சொல்ற தத்துவம் கேட்டு கொட்டு. அதே ஆண்டவன் பசிய வேட்டில வச்சிருக்கான், இதயத்துல வைக்கல தெரியுமா? ஆமா, அப்ப போய்தான் ஆகணும், பாவத்தை பண்ணணுங்கிறியா? அப்படின்னா நீயும் கூட வரணும். நாயே பாவத்தை பங்கு போட்டுக்க வேண்டாம். காவேரி, அம்மா காவேரி. என்னங்க? அப்பா வீட்டுல இருக்காரா? உள்ள இருக்காரு. கொஞ்சம் கூப்பிடுமா? சரி.
லோகு சார், பணத்துக்காக வாத்தியார இப்படி மிரட்டி கேட்கணுமா? ஐயா, இந்த பரிதாப அனுதாப வசனம் எதுவுமே தேவையில்லை. மோகன் தம்பி இந்த கம்பெனில மேஜர் ஷேர் ஹோல்டர். அவர் சொல்றத கேட்கலன்னா சீட்டை கிழிச்சிருவாரியா. நான் சொல்றத செய்யுங்க. ஆனா ஒண்ணு, நம்ம ஆடுறது நாடகம் வாத்தியாருக்கு தெரியவே கூடாது. நீங்க ஏதோ திட்டம் போட்டு வாத்தியார மடக்க பாக்குறீங்க. ஆனா உங்க திட்டம் எதுவுமே நம்ம வாத்தியார்கிட்ட நடக்காது. ஜாக்கிரதை. எனக்கு தெரியாதா? எல்லாம் வயிற்று பொழப்பியா? வாங்கய்யா. வணக்கம். வாங்க வாங்க. ஆமா, நீங்க எங்க இவர் கூட வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த ஸ்கூல் விஷயமா மோகன் தம்பி உங்களை பார்க்க அனுப்பிச்சது. நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன்னா இவரை பார்த்தேன். எங்கய்யா போறீங்கன்னு கேட்டேன். உங்களை பார்க்கனாரு. யானு கூட்டி வந்துட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, வட்டி அசல முழுங்கிடுச்சு. ரெண்டும் சேர்ந்து இந்த வீட்டையே முழுங்கிடும் போல இருக்கு. அதுக்குள்ள வட்டியை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு 2 மாசம் பொறுத்துக்கு சொல்லுங்கய்யா. சரி, சரின்னு சொல்ல முடியாத நிலைமை. இடிக்கிறாங்களே கம்பெனிங்க. கம்பெனில வசூல் விஷயத்துல டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப கெடுபடியா இருக்காங்க சார். பதறையா, நெஞ்ச பிடிச்சு பிரயோஜனம் இல்ல. அதுக்கு மேல உள்ள பாக்கெட்டை பிடிங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க சரின்னு சொல்லுங்க. தம்பி மோகன் சொல்லி நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் பட்ட கடனை நான் தானையா அடைக்கணும். சார், பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு நல்ல காரியம் நடந்து மேலதாளம் கொட்ட வேண்டிய இந்த வீட்டு வாசல் முன்னாடி பறையடிக்க வந்துடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். அப்படின்னு விதி இருந்தா அதை என்னால தடுத்து நிறுத்த முடியாது மேனேஜர் சார். விதிய மதியால வெல்ல முடியாத வாத்தியாரையா? மதி அது மழுங்கி ரொம்ப நாளா போச்சியா. தெய்வம் மனுஷ ரூபம்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா இருந்தா நீங்களே கருணா காட்டக்கூடாதா? சார், சட்டத்துக்கு முன்னாடி இந்த ஈவு இறக்கத்துக்கெல்லாம் இடம் இல்ல சார். நீங்க அறிவாளி, நீங்களே இதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கங்க. இப்பெல்லாம் என்னுடைய அறிவு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கத்தான், எனக்கே சொல்லிக்க இல்லை. பாக்குறேன், முயற்சி என் பக்கம், முடிவு அவன் பக்கம். லோகு ஐயா, ஏதோ பள்ளிக்கூட விஷயமா பேச வந்ததா சொன்னீங்க. இந்த குழப்பத்துல வானாங்க. நாளைக்கு வந்து பாக்குறேன். வரேன். வீட்டு கடன் இன்னும் முடியலையாப்பா? எப்பவோ முடிஞ்சு போயிருக்கும்மா, நீங்கெல்லாம் வளராம இருந்திருந்தா. வேலைக்கு 2 மாகாணி வடிக்கும் போது இருந்த வருமானம் தான்மா 2 படி வடிக்கும் போதும். பஞ்சப்படி வருதேப்பா. எந்த படி வந்தாலும் இந்த வாத்தியாரோடைய நிலைமை இந்த நிலப்படி மாதிரி தான்மா. போங்க போங்க. எங்க நாளைக்கு அவன் அமீனாவோட வந்து நின்னா எதுக்கும் கொஞ்சம் அரளி விதையை அரைச்சு வச்சுக்க. உனக்கு கண்ணனு பெருச்சு சரியா இருக்கியா? ஏன் வந்து நிக்கிற பாரு, அப்படி இருக்கு. ஏன் சும்மா நிக்கிற? கொஞ்சம் தேட. எத? நான் தொலைச்சிட்ட காசு 5 ரூபாய் நோட்டியா? எங்க அப்பாவோட ஒரு நாள் சம்பளம், அரை வைத்து சாப்பாடு எங்க போச்சோ என்னாச்சோ? ஐயோ. மாமா, இதையும் கரெக்டா எண்ணி வைங்க. ஐயா, என்னடா வந்து என்ன சொல்லு? ஒரு 5 ரூபாய் வேணும். எதுக்குடா உனக்கு? கை செலவுக்கு. ஏண்டா, சோறு போட்டா போதும் சொன்ன கழுத செலவு பண்ற அளவுக்கு கை வசந்து போச்சா? போடா போடா. ஆட, எங்கயா போயிட்ட? சரியான மாய கண்ணையா. உனக்காக முதலாளி கிட்ட போய் காசு கேட்டேன், இல்லன்னுட்டாரு. அவர் தாயா உண்மையான முதலாளி. தொலைஞ்ச காசு கிடைச்சிருச்சு. போயா மூஞ்சி. மனுஷனுக்கு பயிர் மட்டும் இல்ல, வாழ்க்கை இருக்கு. சம்பாதிக்கிற வழிய பாரு. உனக்கும் கல்யாண காட்சி நடக்க வேண்டாம், பார்த்து நடந்துக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னம்மா லெட்டர்? தரகர் எழுதியிருக்காருப்பா. இன்னும் 2 நாள்ல முடிவு சொல்லலன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற இடம் பார்க்க போறாங்களா? அதை விட்டுட்டாதான் என்னம்மா? பேசின இடம் தட்டுண்டு போனா மறு இடம் கிடைக்கிறது கஷ்டம்ப்பா. உன் மாமா கிட்ட கொடுத்து வச்ச பணம் கிடைக்கும்னு நினைச்சு வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. மோகன் பேர்ல கோர்ட்ல கேஸ் போட விடல. இருக்கிற வம்பு போதாதுன்னு இது வேறையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம நிலைமை தெரிஞ்சு பேராசப்படல. பையனும் ஒரு நல்ல வேலையில இருக்கான். இத பாருடா, எப்படியாவது ஒரு 2000 ரூபாய் பெரட்டு, இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் வச்சு எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சுடலாம்ப்பா.
அதாம்மா யோசிக்கிறேன். யோசிப்பியோ யார்கிட்டயோ யாசிப்பியோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது உச்சந்தலையில நெருப்பள்ளி வச்சிருக்க மாதிரிடா. சரிம்மா, எப்படியாவது கொண்டு வரேன். என்னங்க இது கேட்டதுக்கு பதில் சொல்லாம படத்தை போட்டுட்டு இருக்கீங்க? இது காதல் சின்னம். இத்தனை நாளா காதல் என் மனச பூவால தடவிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அம்பால குத்திக்கிட்டு இருக்கு. காதல் பேசுற நேரமா இது? நீ என்ன காதலிச்சதுனால தானே வீட்டை மீட்க போ பணம் கேட்ட. நான் என்ன பணத்துக்காக உங்களை காதல் பண்ணேன்? ஐயோ, அப்படி சொல்லாத காவேரி. நான் உங்ககிட்ட எதையோ கேட்டேன். கற்புன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீ என்கிட்ட கொஞ்சம் பணம் மட்டும்தான் கேட்கிற. நான் எதை சொல்லி முடியாதுங்கிறது. உங்ககிட்ட இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் என் மன நிம்மதிக்காக கேட்டு வச்சேன். காவேரி, தையக்காரன் சட்டப்பா கிட்ட ஏன் இடது பக்கம் வச்சிருக்கான் தெரியுமா? மனுஷனுக்கு இதய மாதிரி பணமும் முக்கியம்னு காட்டுறதுக்காக தான். நீ கவலைப்படாத, என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிக்கிறேன். எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த பார்வையில கிடைக்கிற சுகத்துக்கு எவ்வளவு கஷ்டம் வேணாலும் படலாம். உன் பேர் என்னம்மா? அன்னலட்சுமி. நீ எதுக்காக வேலைக்கு வர்ற? வயிற்று பழப்புக்கு. அதுக்காக இப்படி வயிற்ற காட்டிக்கிட்டே தெரியணுமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. பண்ணிக்கு போறவன் ரொம்ப பாவத்தை பண்ணவன். இந்த பாருமா, அடிக்கடி பேப்பர்ல பெண்கள் கற்பழிப்புன்னு செய்தி வந்துகிட்டு இருக்கு. உன் செய்தி அதுல வராம பாத்துக்க. போ, மூடிக்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அங்க என்ன பார்வை, அவர் ரொம்ப நல்லவர். இப்போ என்ன மிஸ்டர் சுந்தர், இன்னைக்கு எவ்வளவு கஸ்டமர்ஸ் புக் பண்ணீங்க? 10 பேர் சார். வெரி குட் வெரி குட். விலைவாசிகள் ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல சேமிச்சு வைங்க ஒன்னா ஜனங்க எங்க கேக்குறாங்க? சொல்ற விதத்துல சொன்னா ஏத்துக்கிறாங்க சார். சார், என்னப்பா? ஒரு உதவி கிடைக்குமா? என்ன சுந்தர், சொல்லு. கடனா 2000 ரூபாய் பணம் வேணும் சார். கடனாவா? இது கடன் கொடுக்கிற கம்பெனி இல்லப்பா, சிட் கம்பெனி, தெரியுமில்ல? இல்ல சார், நானும் 100-200 தள்ளி ஒரு சீட் எடுக்கலான்னு இருக்கேன். நோ நோ நோ. இங்க வேலை செய்யறவங்க இந்த சிட் கம்பெனில சிட் எடுக்க கூடாதுன்னு சட்டமே இருக்குப்பா. சுந்தர், வேணும்னா உங்க மாமா மகன் மோகன் கிட்ட கேட்டு பாருங்களேன். வேண்டாம் சார், சொந்தக்காரங்க கிட்ட எப்பவுமே கடன் வாங்கக்கூடாது சார். பாருங்க சார். சாரி சுந்தர். சார், இதுல 1200 ரூபாய் இருக்கு. சரிம்மா. ஹலோ சுந்தர். சார். என்னப்பா, நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் பார்த்து தானே சார் வாங்கணும். உன்னை போல சின்சியர் ஆனவங்க இங்க இருக்கும்போது நல்ல நோட்டை தவிர கள்ள நோட்டு ஏம்பா வரப்போகுது? ஆல் ரைட், இந்த கேஷ் எல்லாம் நீயே கார்டேஜ் பீரோல வச்சு பூட்டிட்டு சாவியை நாளைக்கு என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு. சார், நீங்க? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே சார், இதுல 2000 ரூபாய் இருக்கு. யோசிப்பியோ யார்கிட்டயோ யாசிப்பியோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது உச்சந்தலையில நெருப்பள்ளி வச்சிருக்க மாதிரிடா. உங்ககிட்ட இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் என் மன நிம்மதிக்காக கேட்டு வச்சேன். அமீனாவோட வந்துட்டீங்க. ஐ எம் சோ சாரி சார். கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க இப்பவே போயிடுவோம். நாங்களும் போயிடுறோம் சார். வீட்டை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு. சார். பார்வதி, காவேரி, வீட்டை விட்டு புறப்பட தயாரா இருங்க. சார், நீங்க ரொம்ப மனங்கலங்கி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார், கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா சார்? ஈஸ்வரனையும் நவகிரகங்களையும் தான் காலடியில போட்ட ராவணேஸ்வரன் ராமபாணம் தன்னை நோக்கி வந்த உடனே எந்த நிலைமையில இருந்தான் தெரியுமா? கடன்பட்ட ஏன் நிலைமையில தான் சார் இருந்தான். அதே ராமாயணத்துல நிராயுதபாணியா நின்ன ராவணேஸ்வரனை பார்த்து ஸ்ரீராமர் இன்று போய் நாளை வான்னு சொன்னாராம். நான் அப்படி சொல்ல முடியாது சார். ஏன்னா கம்பெனி என்னது இல்ல. வேணும்னா இப்போ வட்டி மாத்திரம் கொடுங்க, சட்டப்படி கொஞ்ச நாள் அவகாசம் தர்றேன். மேனேஜர் சார்,
இப்ப உங்க கையில கொடுக்கக்கூடிய நிலைமையிலேயே நான் இல்ல. காலை பிடிச்சு கெஞ்சக்கூடிய நினைப்பு எனக்கு இல்ல. ஆண்டவன் என்னை ஏழையாச்சதுக்காக நான் அவனை குறை சொல்லல. ஆனா தன்மானம்ங்கிற ஒண்ணு கொடுத்துட்டான் பாருங்க, அதுக்காகத்தான் சார் நான் அவனை குத்தம் சொல்றேன். மிஸ்டர் சுந்தர், நீங்க எங்க இப்படி? ஒண்ணும் இல்ல சார், இவர் எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தவரை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். என்னையா கூட்டம்? மேனேஜர், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி ஜப்தி கொண்டு வரலாம்? நீங்க தான் என்கிட்ட பேசாதையா. என் மாமா வந்து சொல்லலைன்னா எங்க வாத்தியார் மானம் என்ன ஆயிருக்கும்? அம்மா எவ்வளவு தொகை? தம்பி நீங்க சார், இந்த மாதிரி கஷ்டத்துல உதவி செய்யறதா என் கடமை. மாமா இந்த இத காணிக்கையா ஏத்துக்கு. மேனேஜர், எவ்வளவு பணம்? வட்டியும் முதலுமா சேர்ந்து 6000 ரூபாய் சார். 6000 ரூபாய் என்ன, 6000 ரூபாய் கூட போனாங்க. என்னங்க நில்லுங்க. என்னங்க வீட்டுக்கு வந்தீங்க, மலைச்சு நின்னீங்க, திரும்பிட்டீங்க. ஏன் இது பணம்? ஒவ்வொருத்தர் காதலுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்காங்க. என்னால செய்ய முடிஞ்ச தியாகம் ஆபீஸ்ல இந்த பணத்தை திருநதான். மேனேஜரை பார்த்ததும் அவர்கிட்ட திருந இந்த பணத்தை அவர்கிட்டயும் கொடுக்க முடியல. எல்லாம் நன்மைக்காகத்தான். இந்த பணத்தை எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிடுங்க. எனக்காக நீங்க திருடனாக வேண்டாம். காவேரி, உனக்காக என்னால எதுவுமே செய்ய முடியல. ஒண்ணு செய்யுங்க. ஒரு நம்ம தரம் குறைஞ்சு போயிடும் இல்லீங்களா? இந்த இடத்தை விட்டுட வேணாம்னு என் புள்ளகிட்ட எவ்வளவோ அழுத. எனக்கும் தெரியாம பீரோட கொண்டு வந்து வச்சிருக்கான். காலையில இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இனிமே உங்க பொறுப்பு. சரிம்மா, நான் வரேம்மா. அம்மா அம்மா, பீரோட இந்த பணத்தை எடுத்தீங்களா? அதை இப்ப தரகர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்ப்பா. என்ன கேட்க வேண்டாம். நேற்று நான் கேட்டதை நீ கொண்டு வந்து வச்சிருப்பேன்னு நினைச்சேன்ப்பா. ஐயோ, அது ஆபீஸ் பணமா? ஐயோ, அவசரப்பட்டுட்டேனேப்பா. அம்மா அம்மா, என்னம்மா? அந்த கோடி வீட்டுல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அந்த பொண்ணு தூக்கு போட்டுக்கிச்சான். சுந்தர், நம்ம ஜானகிக்கு இப்படி ஒரு நிலைமை வராம பாத்துக்கப்பா. அவளுக்கு நீ தம்பியா பிறக்கல, அண்ணனா பிறந்துட்ட. அதனால தான்ப்பா சொல்றேன். என்னப்பா சுந்தர், யாரை எதிர்பார்க்கிற? மோகன் தான் சார். அழைப்பு கொடுத்து இன்னும் வரல. என்ன காரணமோ? கண்டிப்பா உண்மையானு வரேன். சார் சார், கொஞ்சம் இப்படி வாங்க சார். என்னப்பா? என்ன 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 மன்னிச்சிருங்க சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். சுந்தர், என்ன சொல்ற? சார், கம்பெனி பணத்துல இருந்து 2000 ரூபாய் எடுத்துட்டேன் சார். வாட்? அதுலதான் இந்த ஏழையோட தங்கச்சி கல்யாணம் நடக்குது. அப்படியா? சுந்தர், அன்னைக்கு நீ கம்பெனியில என்கிட்ட பணம் கேட்டது கடனா? இதுக்குதானா? என்ன காரியம்பா செஞ்சுட்டேன் சுந்தர்? இதை நீ முன்கூட்டியே என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா நான் என் சொந்த பணத்தையே உனக்கு கொடுத்திருப்பேனப்பா. தப்பு பண்ணிட்டியே. அப்ப தைரியம் இல்ல சார். சத்தியமா இனிமே இப்படி ஒரு தப்பு செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஆல்ரைட் ஆல்ரைட். ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னு ஒவ்வொரு நோட்டு தாள்லையும் அச்சடிச்சிருக்கிறது அடிக்கடி நமக்கு சத்தியத்தை ஞாபகப்படுத்துதான்பா. பரவாயில்ல, அந்த கம்பெனி பணத்தை நானே போட்டு சரி பண்ணிடுறேன். ஏன்னா உன் தங்க வயசுல எனக்கு 3 தங்கைங்க இருக்காங்கப்பா. கவலைப்படாத. சார், போலீஸ் போலீஸ் அவரை நான் கூட்டிட்டு வரலப்பா. ஏதோ இந்த ஸ்பீக்கருக்கு லைசன்ஸ் வாங்கலையா, உன்னை விசாரிக்க வந்திருக்காரு, அவ்வளவுதான். கெட்டி மேல போட்டாங்க. தாலிக்கிட்ட நேரம். கமா.
ஆமா என்கிட்ட சொல்லிக்காம நீங்க எப்படி ஊருக்கு போகலாம்? ஏது நான் உனக்கு தாலின்னு உன்னை கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் உன்னை கேட்காம எதுவுமே செய்ய முடியாது போல் இருக்கு. இல்ல நான் உட்கார சொன்ன உட்காரணும், ஏந்திரிக்க சொன்ன ஏந்திரிக்கணும். பார்வதி, நான் உனக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இப்போ நான் உன் பக்கத்துல படுத்துக்கலாம். ஆசைய பாரு. ஐயா, நான் மாணிக்கம் வந்திருக்கேங்க. எப்படிங்க? கட்டி கல்வி ஒழுங்க. தேங்காய் மாங்காய் வியாபாரம் எப்படி இருக்கு? மாங்காய் வியாபாரம் ஒன்னும் தேங்காய் வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஆமா, எங்க இவ்வளவு தூரம் வந்த? முக்கியமா விஷயமா பேசணும்னு வந்தாங்க. அது என்ன முக்கியமான விஷயம்? என் தங்கச்சிய ஒரு நல்ல இடத்துல கேக்குறாங்க. நல்ல குடும்பங்க. சரி. பையன் படிச்சுட்டு வேலையிலயும் இருக்கிறான். ஒரு 5000 ரூபாய்க்கு நகை போடு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. நீ என்ன சொன்ன? யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட இடம் கிடைக்காதுங்க. ஆமா, நீங்க ஒரு 5000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா. என்னங்க நல்ல மல்லிகை வாசனை வருது? அது வந்து பக்கத்துல மல்லி செடி இருக்குல்ல, பூ பூத்து இருக்கும். அதை விட நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு வச்சுக்க, அது எப்படி திருப்பி தர போறேன்? 2 வருஷத்துல கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதானே? நாளைக்கே மாமா தர சொல்றேன். ரொம்ப நன்றிங்க. நானே எடுத்தேன். மெல்ல மெல்ல பார்த்து. ரொம்ப நல்லவருங்க. ரொம்ப நன்றிங்க. அப்பா, நான் தப்பிச்சேன். நீங்க மட்டும் இல்லைங்க, நான் கூட தப்பிச்சேன். என்ன சொல்ற பார்வதி? எடுங்க கைய. எங்க நீங்க என்ன மோசம் பண்ணதான்னு திட்டம் போட்டிருக்கீங்க? ஆமா, இப்ப என்ன நடந்து போச்சு நீ இப்படி கோச்சுக்கிற? பின்ன என்னங்க, என் கண்ணை என்ன வேற யாருக்கும் கட்டி கொடுக்கறதா சொல்றாரு. என் மனசு மாதிரி உங்க மனசு துடிச்சு என்ன மாணிக்கு எப்படி சொல்றேன்? பார்வதியை நான் இல்ல கட்டிக்க போறேன். பொண்ணு பார்க்க எப்போ வீட்டுக்கு வரலான்னு கேட்காம சரி எதையோ பேசிட்டு இருக்கீங்களே. மக்கு மக்கு, உங்க அண்ணனை பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேன். ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாம மாமா கிட்ட பணம் வாங்கி தர சொல்லிட்டேன். பார்வதி, இது ஒரு விஷயம் தெரியுமா? நான் பணம் வாங்கி கொடுத்தாதானே உங்க அண்ணன் உன்னை வேற ஒருத்தனை கட்டி கொடுப்பான். வாங்கி கொடுக்கலன்னா எப்படி? காவேரி, அம்மா காவேரி. வாங்க. அப்பா இருக்காரா? இருக்காரு. அப்பா அப்பா. வாங்க வாங்க உட்காருங்க. எங்க இப்படி திடீர்னு? சொல்றேன், அதுக்கு முன்னாடி மனசு தடப்படுத்திங்க. என்ன பீடிய பலமா இருக்குது? விஷயம் அப்படிப்பட்டது. கேட்ட உடனே அதிருப்தியாவும் இருக்கலாம், இல்ல அதிருப்தியாவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்க என்ன கூட்டு கூடாது. பரவாயில்ல, நீங்க விஷயத்தை சொல்லுங்க. என் மருமக மோகன் உங்க மூத்த மக காவேரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அவனை உன் யோகியத்தைக்கு உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்னு கேட்டேன். அதுக்காக நீங்க எப்படியாவது போய் அவங்க கேட்டுப்பாங்களேன்னு இதை வற்புறுத்தி அமுச்சு வச்சிருக்கான். எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல, அது அப்படியே போய் சொல்லு போங்க. ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வருத்தமா? கொஞ்சம் இருங்க. சாவித்திரி, இந்த வீட்டுக்கு நீதான் அதிகாரியா? சொல்லி, இந்த வீட்டுக்கு நீதான் அதிகாரியா? நான் ஒருத்தன் இங்க இருக்கேன், என்ன கேட்காம நீ வாடி பதில் சொல்றிய, என்ன நினைச்சிட்டு இருக்க? இது உங்களுக்கு சம்மதம் தானா? ஆமா, மோகனுக்கு என் பொண்ணை கொடுக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். நீங்க நிதானத்துலதான் பேசுறீங்களா? நிதானமா நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்த பிறகுதான் சொல்றேன். மோகன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்தமா இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க? குப்புசாமி, அவசரப்படாது. பெரிய இடத்துல பொண்ணு கேட்கும்போது எப்படி தட்டி சொல்றேன்னு கவலைப்படுறியா? நானே அவங்க கிட்ட போய் உங்களுக்கு இஷ்டம் சொல்லிட்டு வரவா? லோகு சார், இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை இப்ப சொல்றேன். நானும் மோகனும் இது சம்பந்தமா முன்னாலேயே மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதனால உங்க மருமக மோகனுக்கு என் மக காவேரியை கட்டி கொடுக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம்னு நீங்க போய் சொல்லிடுங்க. சார், நான் மோகனை பத்தி தப்பா பேசியிருந்தா நீங்க அவன்கிட்ட சொல்லிடாதீங்க சார். நான் வரட்டுங்களா? வரேமா? வரேமாப்பா? வரேன் சார். உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கல. என்ன பிடிச்ச ஆச்சதே தருத்திரம். அதுதான் இப்படி எல்லாம் என்ன முடிவெடுக்க சொல்லுது. 1 2 நமக்கு 3 பொண்ணுங்க. ஒவ்வொன்றுக்கும் கல்யாணம் செய்யறதுன்னா எவ்வளவு செலவாகும்? அந்த வசதி நம்ம கிட்ட இருக்கா? வசதி இல்லைங்கிறதுக்காக வேண்டி கண்டவன் கையில நம்ம பொண்ணை ஒப்படைக்கிறதா? மோகன்
அப்படி ஒண்ணும் மோசமானவன் இல்லை. வரதட்சணை ஒரு பைசா கூட வேண்டாம், பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு நானே என்னுடைய சொந்த செலவுல இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறான். இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? அவன் நடத்த கட்டவங்க இருக்கட்டுமே, ஆம்பளைங்க கெட்டு போறது சகஜம். கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திர போறான். ஏப்பா தீர்மானமே பண்ணிட்டீங்களா? யாருக்காகவும் நான் இனிமே என் முடிவை மாத்திக்க தயாரா இல்லை. என் மனசை பத்தி நீங்க கவலைப்படலையா? எனக்கு என்னுடைய தன்மானம் தான் முக்கியம். எனக்கு அந்த மோகனை கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இனிமே அவனை உனக்கு பிடிச்சுத்தாம ஆகணும். அதோட கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்து என்ன பொண்ணு இருக்கலாம். அதுக்கு கூட உங்க அப்பா கையில காசு இல்லம்மா. அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஆவே இந்த குடும்ப நலனுக்காக நீ இந்த முடிவை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த மோகனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அந்த ஓம் கண்ணீரோ உங்க அம்மா கண்ணீரோ தடுத்து நிறுத்த முடியாது. மோகன் தான் உன்னுடைய கணவன். எதுக்கு நான் சொன்னீங்க? எரிஞ்சு போயிட்டு இருக்கிற என் வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்திட முடியாதான்னு முயற்சி பண்ணி பார்க்கத்தான் ஜானகி. நீ என்ன செய்யலாம் சொல்லுங்க. இந்த கடிதத்தை உங்க அண்ணன் கிட்ட கொடுத்து அதுல நான் என்ன எழுதியிருக்கேனோ அப்படியே செய்ய சொல்லு. அதுவும் சரிப்பட்டு வரலன்னா நடக்கிறது நடக்கட்டும், கண்டிப்பா கொடுத்து அப்படியே நடக்க சொல்றேன். நான் வர சொல்லா. ஆனா நீங்க வெளியே கட்டி கொடுக்க போறது நீங்க நினைச்சதுல எதுவுமே தப்பு இல்லை சுந்தர். என் மகளை கட்டிக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு. ஆனா இது முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி நீங்க மறுபடியும் நினைச்சு பார்க்கணும்னு தான் கேட்டு போகணும் சார். எனக்கும் வரதட்சணை வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு என் சொந்த செலவிலேயே இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிறேன். சொல்ல போனா எனக்கு நீங்க ஒரு சட்ட துணி கூட தைச்சு தர வேண்டாம் சார். என்னங்க யோசிக்கிறீங்க? சரி சுந்தர், நான் யோசிக்கிறது காவேரியுடைய கல்யாணத்தை பத்தி மட்டும் இல்ல சுந்தர். அடுத்தடுத்து எனக்கு இன்னும் 2 பொண்கள் இருக்கு இல்லையா? அவங்களை கௌரவமா எப்படி கட்டி கொடுக்கறதுங்கிறத பத்தி நான் யோசிக்க வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா சார். அதனாலதான் காவேரியே மோகனுக்கு கட்டி கொடுக்கறதா நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல சுந்தர், இந்த வீட்டு மேல இருக்கிற கடனை அடைச்சு திரும்பவும் இந்த வீட்டை எங்கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லி இருக்கிறான். மல்லிகா ராணி இவங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் தன்னுடைய சொந்த செலவிலேயே நடத்தி கொடுக்கறதாகவும் வாக்கு கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் உன்னால முடியுமா? என்னப்பா பேச்ச காணும்? என் சக்திக்கு அதெல்லாம் எப்படி சார் முடியும்? அப்ப பேசி புண்ணியம் இல்லைன்னு சொல்றேன். உங்க வசதியை வச்சு மட்டும் இந்த கல்யாணத்தை தீர்மானிக்காம காவிரியுடைய எதிர்காலத்தை வச்சு தீர்மானம் பண்ணா நல்லதா இருக்கும். எங்கிட்ட படிச்சவன் எனக்கே பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இது என்னுடைய குடும்ப விஷயம். நீ போகலாம். நான் சரியா படிக்கலன்னு பல முறை நம்ம கூட்டு வெளியே போட்டு அப்பெல்லாம் வருத்தப்படாதனா இப்ப வருத்தப்படுறேன்னா காரணம் இல்லை சார். என்னுடைய வேண்டுகோள் நியாயமான வேண்டுகோள். நீங்க 100க்கு 100 மார்க் போட்டு பாஸ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இந்த வாழ்க்கை பேப்பரை அவசரப்பட்டு திருத்தி அநியாயமா எங்களை ஃபீல் ஆக்கிறாதீங்க சார். மறுபடியும் யோசிச்சு பாருங்க. பார்வதி, விடிஞ்சா கல்யாணம் பிடி பாக்குவத்துல எப்படி? என் ஜாதக பிரகாரம் இன்னும் 18 மாசத்துக்கு நான் கல்யாணமே செஞ்சு கூடாது. 18 மாசமா? இன்னும் 3 மாசத்துல என் பொறுப்பு சந்திச்சிருக்கிறீங்க. 3 மாசமா நான் முழுகாம இருக்கிறேன். அதனால என்ன, இப்பெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 6 மாசம் ஆனா கூட கலைச்சிடுறாங்க. அப்படின்னா கர்ப்பத்தை கலைக்க சொல்றீங்களா? என்ன அதை வச்சுட்டு என்ன பண்றது? நமக்கு குழந்தை இல்லைன்னு கோயில் குளத்துக்கு போனோமா இல்ல அரச மரத்தை சுத்தி வந்தோமா? இத பாருங்க, இந்த விளையாட்டுல என்கிட்ட வச்சுக்காதீங்க. உடனே என்ன கல்யாணம் செஞ்சுட்டு போறீங்களா இல்லையா? பார்வதி, வெளியே வரியா இல்ல நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வரவா? பார்வதி, என்ன மாணிக்கம், எங்க வந்தீங்க? முதல்ல கொடுக்கறதுக்கு முன்னால வட்டியை எடுத்துக்கிட்டீங்களே, அதுக்கு கணக்கு தீர்க்க வந்திருக்கேன்.
ஏன் ஆத்திரப்படுறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சு? நடக்க கூடாதது நடந்து போச்சு. நடக்க வேண்டியதை பார்ப்போம். பார்வதி, உன்னை வீட்டுல வந்து பேசிக்கிறேன். வீட்டுக்கு முதலாளி, புரோகிதருக்கு ஆள் அனுப்புவோமா? எதுக்கு? கல்யாணத்துக்கு தான். யாருக்கு? உங்களுக்கும் பார்வதிக்கும் தான். என்ன உணர்ற? இல்லையே, உள்ள நடந்த உங்க ரகசிய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த பகிரங்க முடிவுக்கே வந்தேன். காசை கொடுத்து ஒரு உயிரை கொல்றதை விட காசு இல்லாம கல்யாணமே பண்ணிக்கலாமே. என் கௌரவத்தை தெரிஞ்சு பேசு. அது உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என் தங்கச்சியை தொட்டிருக்கவே மாட்டேன். உன் தங்கச்சியை தொட்டதுக்கு என்ன அத்தாட்சி? உள்ள என் தங்கச்சி கேட்ட கேள்வியும் அதுக்கு நீ சொன்ன பதிலும். அவ ஊர்ல யாருக்கோ பலியாயிட்டு என் மேல பழிய சுமத்த வந்தா அதுக்கு நானா பொறுப்பு? மோகன், கொஞ்சம் பொறுப்பா பேசு. இல்ல உன் தங்கச்சி எனக்கு கொடுத்த முந்தானைய ஊர்ல யார் யாருக்கு கொடுத்தாளோ 1000 பேரை கொன்ன எனக்கு தன்மானத்துக்காக ஒரு உயிரை கொள்வது பெருசு. அதுக்கு பதக்கம் கிடைச்சா இதுக்கு தூக்கம் கிடைக்கும். அவ்வளவுதான். இத பாரு, உன் தங்கச்சிய நானா ஒண்ணும் கெடுக்கல. அவளாவே ஆல்ரைட். அதுக்கு பரிகாரமா அவ கல்யாணத்துக்காக நீ கேட்ட பணத்தை விட 2 மடங்கு நான் தர்றேன். நீ சொன்ன புரோகிதரை உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போ. உன் பண திமிரு ஒரு பெண்ணோட மானத்தை விலை பேச பாக்குது. இந்த பாரு, மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல 3 முடிச்சு போட்டு இது நம்ம 3 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். இல்ல இல்லன்னா உன்னை சந்தியில நிக்க வைப்பேன். என்ன நீ எங்க நிக்க வச்சாலும் நான் நிமிர்ந்து நிப்பேன். சாட்சி இல்லாத வழக்கு சபைக்கு வர முடியாது. அப்படியா? ஆமா. நாளைக்கு பாரு என்ன நடக்குதுன்னு. மாணிக்கம், நீ சொல்ல வேண்டியதை ஏற்கனவே சொல்லிட்ட. ஏமா பார்வதி, நீ என்னமா சொல்ற? சொல்ல வேண்டியது இவர்தாங்க, நான் இல்ல. எனக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை. என் தங்கச்சி நீ தொடல. இப்ப சத்தியதா மாணிக்கம், நல்லவங்க வார்த்தையே சத்தியம்தான்ப்பா. வேலைக்கு ஓட சாட்சி. அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து என் சொத்துக்கு ஒரு கள்ள வாரத்தை உருவாக்க நாடகம் ஆடுறாங்க. இல்லைங்க, நீங்க தான் நாடகம் நடத்திட்டீங்க. அதுல கல்லடி பட்டதுல காத்து எண்ணியது நீங்க. தலைவரியா, அவருக்கும் எனக்கு கல்யாணம் நடக்க போறதா பத்திரிக்கை அடிச்சு காட்டாது. அதுல பொண்ணு மாப்பிள்ளையா என் பேரும் அவர் பேரும் பார்த்த கட்டிக்கு போறவர் தானே. அவர் சொன்னதுக்கெல்லாம் கட்டுப்பட்ட. ஏமா அந்த பத்திரிகை இருக்குதா? இல்லைங்க, கை தவற விட்டுட்டேன். பரவாயில்ல, உனக்கு அவருக்கு இருந்த உறவுக்கு சாட்சி ஏதாச்சும் இருக்கா? இருக்குங்க, அதோ இந்த கண்ணன் தான். சொல்லுப்பா. எனக்கு தெரியாது. கண்ணா, அன்னைக்கு நான் நில குலைஞ்சு வந்த பாத்தியே நீ கூட குத்தி பேசுறீங்க. சாட்சி மிரட்டுறது சட்டப்படி குத்தம். ஊர் ஏதாவது சொல்லணுமா? அவ ஆசை வார்த்தைக்கு மயங்கினாலோ இல்ல பண்ணையார் பண்ணின பலாத்காரத்துக்கு இருந்தாலோ தெரியாது. மானம் உள்ள பொண்ணா இருந்தா உயிரையே விட்டுருக்கலாமே. மாணிக்கத்துக்கு மானம் இருந்தா பொண்ணு கெட்டதுன்னு தெரிஞ்ச உடனே வெட்டி போட்டிருக்கலாமே. எதுக்கு பஞ்சாயத்து கூட்டணும்? பெரிய இடத்து சம்பந்தத்தை தேடிக்கவா? மாணிக்கம், உன் பக்கம் சாட்சி இல்ல, நல்ல தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்காத. நீ மதிப்போடு வாழ்ந்ததுங்கிறதுக்காக உன் தங்கச்சியை ஆக்னை செய்ய விரும்பல. அவளை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே போயிடும். காவிரி நாளைக்கு இந்த வீட்டுக்கு வர போகலாம். அப்புறம் வீட்டளவுல சாமி படத்துக்கு முன்னால வச்சு அவ கழுத்துல ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டி நான் அவளை மனைவியா ஏத்துக்கணுமா? ஐயோ, உங்க வீட்டுக்கு தெரிஞ்ச ஆபத்தாச்சே. என்ன வந்தாலும் நீ எதுக்கு தயாரா? எனக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாதுப்பா.
ஜானகி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு காவிரி வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம அதை அழைச்சிட்டு வந்து. சரிங்க அண்ணா. காவேரி, ஏ காவேரி, எங்க தொலைஞ்சிட்ட? ஏ ராணி, ராணி, காவேரி எங்க? அவ சுந்தர் வீட்டுக்கு போயிட்டா. ஏன்? கல்யாணம் செஞ்சுக்க. என்ன? ஆமா, காசு இல்லைன்னு புலம்புனீங்களே, அதுக்காக கஷ்டம் கொடுக்காம போயிட்டா. உங்களுக்கு பாசம் இருந்தா போய் ஆசீர்வாதம் செஞ்சுட்டு வாங்க. என்ன? உங்க ஆத்திர தீர இன்னும் 4 அடி அடிச்சிருங்கப்பா. ஒரு அயோக்கியனுக்கு வாழ்க்கப்பட்டு அக்கா வாழ்க்கை பாழாயிடக்கூடாது. இந்த வாத்தியாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் தன் மகளை ஒரு நல்லவனுக்கு கட்டி கொடுக்கலன்னு ஊர் உங்களை குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் அக்காவுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வச்சேன். என் மானத்தையே வாங்கிட்டியம்மா. இல்லையே, அக்கா வாயும் வயிறுமா போகலப்பா, வாழ்க்கை அமைச்சுக்க போயிருக்கா. பெத்த அப்பனுக்கு கூரை புடவைக்கு கூட செலவு வைக்காம கட்டின புடவையோட தான்ப்பா போயிருக்கா. என்ன வாய் அடிக்கிற? ஆனாங்கிற அச்சம் தெரியாத முண்டம். அப்பா, எனக்கு ஆனா தெரியாது, ஆனா சில அனுபவங்கள் தெரியும். இந்த வீட்டுல கடைக்கு போறவளும் நான் தான், கடன் சொல்லி வாங்கிட்டு வர்றவளும் நான் தான். அப்ப எனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கணும். போதும், நிறுத்து. நான் இப்ப மோகனுக்கு என்ன பதில் சொல்வேன்? அவனுக்கு கடன் பட்டுட்டேனே. அதற்குமே வித்தியாசம் தெரியாத அவனுக்கு அக்கா கிடைச்ச என்ன, தங்கச்சி கிடைச்ச என்ன? பெத்துட்டோமேங்கிறதுக்காக நீங்க எங்களை பாரமா நினைச்சாலும் பிறந்துட்டோமேங்கிறதுக்காக நாங்க அத பாவமா நினைக்கலப்பா. போதும்மா, போதும்மா. அப்பனுக்கு முருகன் வேதம் சொல்லி கொடுத்தான். இப்போ என் மகளே எனக்கு புத்தி சொல்றா. மா, மோகனுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேம்மா. அழாதம்மா. வாக்காவே, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஊர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது நல்ல நாள்ல, அதுவும் அதே முகூர்த்த வேலையில உங்க கல்யாணம் நடக்க போகும். என் முகத்துல முடிக்காத சொல்லு. என்ன திட்டாதீங்க. எந்த குற்றம் செஞ்சவனுக்கு ஆண்டவங்கிட்ட மன்னிப்பு இருக்கு. ஆனா பொன்சாட்சி சொல்றவனுக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது. அண்ணன் தான் பஞ்சாயத்துல யாரு எது கேட்டாலும் வாயே திறக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. நான் ஒரு உண்மையை மறைச்சேன், அது உன்னை காப்பாற்ற. இப்ப நீ ஒரு உண்மையை மறைச்சிருக்கிறது ஒரு பெண்ணை சாகடிக்க. நான் எதுவுமே பேசாம இருந்தாதான் பார்வதிக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு அண்ணன் என்கிட்ட சொல்லி என்னை ஏமாத்திடுச்சு. என் உயிர் போனாலும் சரி, உண்மையை சொல்லி பார்வதிக்கு ஒரு வழி செஞ்சிடறேன். அம்மா, இந்தாங்க கூரை புடவை, எனக்கு வேஷ்டி, இந்தாங்க தாலி. நான் போய் புரோகிதரை கூட்டுறேன். உன் கல்யாணம் எப்படி இல்லாமோ நடக்கணும்னு நினைச்சேன். வெறும் நெத்தியா இருக்கிறனா இந்த நல்ல காரியத்தை எப்படியப்பா செய்வேன்? தாய் குனிக்கும் தோஷம் கிடையாதுமா. வரேன். ஆல்ரைட், காவேரி எங்க ஓடி போயிருந்தாலும் நான் அவளை விட்டு பிடிச்சிருப்பேன். அவன் சுந்தர்கிட்டயே போயிட்டதுனால நான் அவளை அடையாம உடைய மாட்டேன். போங்க, அவளை எடுத்துட்டு வாங்க, போங்க. ஐயா, ஏண்டா ஊரை விட்டு போயிட்டோமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? இல்லையா, உங்களை கூட்டிக்கிட்டு போலாம்னு. எதுக்கு? மானம்னு மிச்சம் வந்து அதை பறிக்கிறதுக்கா? இல்ல நாங்க உயிரோடு இருந்தா உன் எஜமானுக்கு ஆபத்துன்னு எங்களை கொண்டுகிட்டு போய் கொண்டுறதுக்கா? அப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா, நான் உண்மையை ஊருக்கு சொல்லிடுறேன். இனிமே சொல்லி என்ன சொல்லாம என்ன? அன்னைக்கு உன்னை கிண்டல் செஞ்சது மனசுல வச்சு என்ன பயம் வாங்கிட்டியே. எப்பா உன்னை சும்மா விடாது. மன்னிச்சிடுங்கம்மா, இதுக்கு பிராயச்சித்தம் செஞ்சிடுறேன். நீங்க 2 பேரும் என்னோட வாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊர்வலத்தோட இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா நீயா இந்த மாதிரி உன்னை கொண்டு வர வச்சுட்ட. கொண்டாந்துட்டேன், அவ்வளவு தர. நீ மனசு வச்சா பவித்திரமான மனைவியா என்னோட வாழலாம். இல்ல 10ஓட 11. உயிர் போனாலும் நீ நினைக்கிறது நடக்காது.
பார்க்கலாமா? என்ன புரியுங்க? இது உங்க வாத்தியார் மகன் கூட பிறந்த வெளிச்சம். சும்மா இருக்க பெரியவரே, தாயே பெண்டானதா கதை கூட இருக்குது. ஒண்ணு உரம் தெரியாத ஆளா இருக்கீங்களா நீங்க? எத்தனையோ கொடுமைகளை தைச்சுக்கிட்டு இருந்தேன். இதை நான் நடக்க விட மாட்டேன். போய அம்மா என்னாச்சு? சுந்தர், என் சபதம் நிறைவேறிடுச்சு. உன் காதலியை கூட்டிட்டு போ. இங்க நடந்தது யாருக்கும் தெரியாம நான் பார்த்துக்கிறேன். காவேரி, நீயா? மோகன், இருட்டுல எப்பவுமே பாவங்க தான் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு புண்ணியம் நடந்திருக்கு. உள்ள பார்வதி, ஒரு நல்லவளை காப்பாத்ததான் அவ மறுபடியும் உனக்கே பலியான. ஊருக்கு வெளியே போன எங்களை கண்ணை வழிமறிச்சு நீ அச்சடிச்சு இந்த பத்திரிகை எங்ககிட்ட கொடுத்தான். உன்னை தட்டி கேட்க நான் இங்க வந்தேன். முஸ்தபா அண்ணன் உள்ள நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் என்கிட்ட சொன்னார். கண்ணை விளக்கணைச்சான், பின் வழியை காட்டினா, அந்த ரூமுக்குள்ள பின் வழியா எங்களை அழைச்சிட்டு போனான்.
காவேரி பார்வதி அங்க வச்சுட்டு காவேரி அழைச்சிட்டு போயிட்டோம். ஏய், உன் தங்கச்சி எத்தனை தடவை என் கட்டிலுக்கு வந்தாலும் அவளை நான் கட்டிக்க முடியாதுடா. மோகன், இப்போவாவது அவளுக்கு வாழ் கொடுக்க போறியா இல்ல சாக போறியா? மோகன், ரகசியமா நடந்த உங்க உறவை அப்போ நீ மறுத்துட்ட. ஆனா இப்போ இத்தனை சாட்சிகளோட நடந்திருக்கு. நடந்தா இப்ப நீங்க எல்லாரும் நினைக்கிறது நடந்துருமா? டேய், உன்னையும் தங்கச்சியும் சாவலியாவது ஒன்னா சேர்த்துருவேன். அண்ணா, நான் இவரால கெட்டதுங்கிற பேர் சுமந்துக்கிறேன். ஆனா விருவிங்கிற பேர் சுமக்க வச்சிடாதீங்க. தங்கச்சி, என்ன மன்னிச்சு. என்ன கொல்ல போறியா? முதல்ல இந்த கண்ணனை குணமாக்கிட்டு இது எல்லாரையும் ஒரு கை பார்க்கிறேன். சாமி, நீங்க எங்க கொண்டாலும் பாதகம் இல்லை. இவனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ஏ, நீங்க வாழ்றது இவனால தானே. என்னையா சொல்ற? இவன் உங்க தம்பி. இவன் உங்க அப்பாவுக்கு 2வது மனைவி மகன். நீங்க தெரிஞ்சினாலோடைய உங்களுக்கு சொத்து இல்லைன்னு உங்க அப்பா இவன் பேர்லயே உயிர் எழுதி வச்சிருக்கிறார். இத தெரிஞ்சும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உங்ககிட்டயே வேலைக்காரனா இருக்க. நான் போயிடுறேன். பணம் இல்லாம என்னால வாழ முடியும், ஆனா அவரால முடியாது. ஆனா பார்வதியை மட்டும் ஏத்துக்கங்க. நான் வர்றேன். தம்பி, 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 அண்ணா, பார்வதி, என்ன மன்னிச்சிடு. சுந்தரம், உனக்கும் காவேரிக்கும் என் வீட்டுலதான் கல்யாணம்.